ஆசான் வேதாத்ரி மகரிஷி எவ்வாறு பெண்ணின் பெருமையை போற்றி இவ்வுலக மக்களின் ஆரோக்கியத்திற்காக அயராது தனது கடமையை அருளினாரோ, அதேபோல் ஒவ்வொரு குடும்பமும் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று நாம் மறந்துவிட்ட பல்வேறு நம்முடைய முன்னோர்களின் பாரம்பரிய முறைகளை பல்வேறு குருமார்களிடம் கற்று தேர்ந்து அறிந்து ஆராய்ந்து தெளிந்து உள்ளார்கள். ஐயா அவர்கள் 8 வயதிலேயே வர்ம கலையை கற்றவர். மேலும் தனக்கு தெரிந்த அனைத்து கலைகளையும் ஆரோக்கியம் சம்பந்தமாக மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற கருத்திலே இலவசமாக அனைவருக்கும் ஐயா அவர்கள் தன்னுடைய சேவையை அருளி கொண்டுள்ளார்கள். டாக்டர் அஜய் பிரகாஷ் BNYS மதுரையில் உள்ள அனுஸ்ரீ இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா கிளினிக்கில் மருத்துவராக தன்னுடைய அரிய சேவையை செய்து வருகிறார்கள். மேலும் ட்ரெடிஷனல் ஃபிட்னஸ் யூனிவர்ஸ் என்ற அமைப்பின் நிறுவனராக இருக்கிறார். சுகஹாரம் ஔஷதம் என்ற பெயரில் அறுவை சிகிச்சை இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் மருந்துகள் இல்லாமல் பல நாள்பட்ட நோய்களை குணப்படுத்துவதில் அனுபவம் மிக்கவர். மேலும் இயற்கை பராமரிப்பு புரட்சி நேச்சர் கேர் ரெவல்யூஷன் என்ற புத்தகம் எழுதியுள்ளார்கள். நந்தா நேச்சுரோபதி அண்ட் யோகா கல்லூரி, மதுரை காந்தி நினைவு மண்டபம், வனம் இந்தியா அறக்கட்டளை, இயற்கை மருத்துவ கல்லூரிகளில் பல்வேறு நிகழ்வுகள் மற்றும் கருத்தரங்கில் தனது பொது உரைகளை நிகழ்த்தியுள்ளார். NCR எனப்படும் வகுப்புகள் மூலம் ஆரோக்கியம் பற்றிய உண்மையான அறிவை பரப்புவதன் மூலம் பலரது வாழ்க்கை முறையை மாற்றுவதற்கான சேவைகளை பல ஆண்டுகளாக செய்து வருகிறார். மேலும் ஆன்லைன் இணைப்பு மூலம் மகளிருக்கான ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியும் வகுப்புகள் இலவசமாக அருளி தனது கடமையறம் செவ்வனே ஆற்றுகிறார். தான் கற்று தெளிந்து அறிந்து ஆராய்ந்த பல்வேறு ஆரோக்கியமான வாழ்விற்கான வழிமுறைகளை நமக்கு அருள இன்று தமிழ் ஆனந்த யோகத்தில் நம்மோடு இணைந்துள்ளார்கள். தன்னுடைய உயரிய சிந்தனைகளை நமக்கு அருள்வதோடு அதை செயல்முறைப்படுத்த வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளுடன் இணைந்துள்ள நம்ம வீட்டு பிள்ளை டாக்டர் அஜய் பிரகாஷ் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் அனைவரின் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த அன்போடும் வாழ்த்துக்களோடும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்தவும் எல்லாருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நம்ம ஆரம்பிக்கலாங்களாமா? துவங்கலாம் ஐயா. ஓகேங்க. இப்ப இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு இயற்கை மருத்துவத்துல எப்படி அதிவிரைவாக ஆரோக்கியம் அடைகிறது அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பேச இருக்கிறோம். நான் நேச்சுரோபதி டாக்டர், யோகா ப்ரொஃபஷனல். முதல்ல 8 இயர்ஸ்ல கிடையாது, 8 வயதுல கிடையாது, 8வது ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப வர்மக்கலை பழக ஆரம்பிச்சேன். வர்மக்கலை அப்பதான் எங்க அப்பா என்னை அந்த வகுப்புக்கு சேர்த்து விட்டாங்க. அப்ப வகுப்பு போறப்ப அங்க நிறைய மிராக்கிள்ஸ் நான் பார்த்தேன் இந்த வகுப்பில். அதுக்கு அடுத்து தொடர்ச்சியா நம்ம பாரம்பரிய கலைகள் எங்கெங்க இருக்கோ, பாரம்பரிய கலைகள் மட்டும் இல்லாம அக்குபஞ்சர், மருத்துவம் சார்ந்த எந்தெந்த விஷயங்கள் இருக்கோ ரொம்ப ஈர்ப்பா இருந்தது. எல்லா இடத்துலயும், மதுரையில மட்டும் கிடையாது, ரிஷிகேஷ், அடுத்து நிறைய ஊர்கள்ல, மகாராஷ்டிரால, புனே, இது மாதிரி எங்கெங்கெல்லாம் மருத்துவத்துல சிறந்த ஆசான்கள் இருக்காங்களோ அவங்க கூட போயிட்டு தங்கி இருந்து கத்துக்கிறது, இல்ல வகுப்புகள் எடுத்தா அங்க போய் கத்துக்கிறது, இது எல்லாமே தொடர்ச்சியா செஞ்சு BNYS இப்ப 5.5 years முடிச்சு தொடர்ச்சியா கிளினிக் பார்த்துட்டு இருக்கோம். NCR அப்படிங்கிற வகுப்பு ஃப்ரீயா எடுத்துட்டு இருக்கிறோம். அந்த கிளாஸஸ் டெய்லி நம்ம இந்த இத்தனை ஆசான்களுடைய நாலேஜ் எல்லாருமே கத்துக்கணும் அப்படின்றதுக்காக அது ஆடியோ பதிவுல நம்ம டெய்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு இந்த பதிவுல இப்ப நம்ம பேசக்கூடியது எல்லாத்துடைய ஜிஸ்டா இப்ப நான் பேச இருக்கிறேன். இந்த வகுப்பு ஆரம்பமாயி முடியிறப்ப எல்லாருடைய கையிலையும் ஸ்பீடா ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய நாலேஜ் இருக்கும்.
அந்த நாலேஜ் அப்படின்றது கூகுள்ல கிடைக்கிறது, யூடியூப்ல கிடைக்கிறது, இப்படி புக்ஸ்ல கிடைக்கலாம். ஆனா இது எல்லாமே எது எது வேலை செய்ய, எது எது வேலை செய்யாது, எதுல எந்த சந்தேகம் வரும் அப்படின்றது எல்லாமே நம்ம தொடர்ந்து கிளினிக்கல் பிராக்டிஸ்ல கொடுத்து எதுல ரிசல்ட் இருக்கோ அந்த ரிசல்ட் இருக்கிற விஷயத்த நம்ம முதல் சொல்ல இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு முதல் விஷயமாக நம்ம இந்த 5 விஷயத்தை செய்யணும். 5 விஷயம் செஞ்சோம் அப்படின்னா 5ம் சேர்ந்து செய்யறப்ப உடல் எந்த அளவுக்கு மோசமாக இருந்தாலும் ஸ்பீடா ரெக்கவரி இருக்கும். நம்ம வந்து சுகாதாரம் ஔஷதம் அப்படின்ற பேர்ல டயபெட்டிஸ், ஹை பிளட் பிரஷர், ஹை கொலஸ்ட்ரால் லெவல், இப்படி எல்லா வியாதிகளும் டயட், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமா பூரணமாக சரி பண்றோம். கிரானிக் கிட்னி இஷ்யூ, அதுக்கு அடுத்தது கேல் ஸ்டோனு, கிட்னி ஸ்டோன் எல்லாமே ரொம்ப சுலபமா நம்ம வெளியே எடுக்கிறோம். பித்தப்பை கல் 6 மாசம் 3 மாசம்லாம் வெயிட் பண்ண வேண்டியது கிடையாது. 1 வீக் மேக்சிமம் 1 மந்த் அதுலயே நம்ம வெளியே எடுக்கிறோம். இப்படி எந்த வியாதிகளாக இருந்தாலும் அந்த வியாதிக்கு உரிய முறை இருக்கு. அதை நம்ம பண்றது மட்டும் இல்லாம எவிடன்ஸ் பேஸ்டா காட்டிட்டு இருக்கிறோம். ஸோ இப்ப நான் சொல்லக்கூடியது தெளிவா புரிஞ்சுக்கிட்டா நம்மளுடைய லைஃப்ல அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் ட்ரெடிஷ்னல் ஃபிட்னஸ் யூனிவர்ஸ் அப்படின்றது இப்ப நான் பார்த்து ஆரம்பிச்சது எதனால அப்படின்னா, இப்ப என்னோட அப்பா இருக்காரு, நம்மளுடைய அப்பா ஜென்ரேஷன் அவங்க இருக்கிறப்ப அவங்க வந்து அவங்களுடைய உடம்புல எந்த அளவுக்கு சக்தி இருந்தா, என்னுடைய தாத்தா ஜென்ரேஷன்ல இருந்த ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு கீழ் உள்ள ஜென்ரேஷன்ல கிடையாது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகக்கூடிய ஸ்ட்ரென்த், ஹெல்த், வெல்பீயிங் இப்போ வர ஜென்ரேஷன், இப்ப குழந்தையாக இருக்காங்க இல்லையா, 2K கிட்ஸ், அவங்களுக்கு சுத்தமாவே கிடையாது. ஃபோன் நீட்ஸ் டு கூல் டவுன். நான் என்னுடைய வீடியோவை ஆஃப் பண்றேன், ஆடியோ அப்படியே கண்டினியூ ஆகுங்க. என்னுடைய ஃபோன் வந்து இப்போ ஷட் டவுன் ஆகுற மாதிரி இப்போ கொஞ்சம் ஹாட்டா இருக்கு. ஸோ திரும்ப ரிவைவ் ஆயிரும். அப்ப அந்த சின்ன வயசுல இருக்கிறப்ப இப்ப உள்ள குழந்தைகளுக்கு சுத்தமாவே ஹெல்த் எதுவுமே கிடையாது. அப்ப நம்ம ஜெனரேஷன்ல எந்த அளவுக்கு ஹெல்த் இருந்ததோ, எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருந்ததோ இப்ப கிடையாது. எல்லாருமே கண்ணாடி போட்டுக்கிறாங்க. சின்ன வயசுல வீக்லி ஒன்ஸ் ஆகுது சின்ன குழந்தைங்களுக்கு கிட்னி இஷ்யூ இல்ல கேன்சர், ஏதோ ஒரு பெரிய வியாதி. கேன்சர், கிட்னி ஃபெயிலியர் அப்படின்றது எல்லாமே பெரிய வியாதி. அப்ப அது வந்து இந்த ஜெனரேஷன்ல ரொம்ப சாதாரணமா வருது. அப்ப இதை தடுக்கணும் அப்படின்றது ட்ரெடிஷ்னல் ஃபிட்னஸ் யூனிவர்ஸ்ல பாரம்பரிய பயிற்சி எப்படி இருந்ததோ அதே மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப இந்த 5 விஷயங்கள் என்ன என்ன அப்படின்னா, 5 விஷயங்கள் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் டைட்டில் சொல்றேன். நீங்க நோட் வச்சிருந்தீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா மைண்ட்ல அப்படியே திரும்ப ஒரு முறை சொல்லிக்கலாம். இந்த 5 விஷயங்கள் டைட்டில் சொல்லிட்டு 5ஐயும் ஒவ்வொன்றாக தொடர்ச்சியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண இருக்கிறோம். அந்த 5 விஷயங்கள் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது கேள்வி பதில்ல தெளிவாய்க்கலாம். முதல் விஷயம், நம்ம உடல் அப்படின்றது இத்தினோண்டு இருந்தது, அடுத்து தன்னாலே பெருசாகுது அப்படின்னா அது நம்ம கொடுக்கக்கூடிய உணவுனால. ஃபர்ஸ்ட் டயட் தான். எந்த வியாதியாக இருந்தாலும் நம்ம ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா டயட் நம்பர் 1. அடுத்தது 2வது, எவ்வளவு சத்தான உணவு கொடுத்தாலும் அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய திறன் இருக்கணும். அது 2வது டைஜஷன். ஹத்தயோக பிரதிவிகா, ஹத்தரத்னவரி, கிரண்ட சமீதா, இது மாதிரி எந்த டெக்ஸ்ட் எடுத்தாலும் சரி, இல்ல சித்தா ஓல்டு டெக்ஸ்ட் சரக சமீதா, சுஸ்ருத சமீதா, இப்படி ஆயுர்வேதா டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டாலும் எல்லா வியாதிகள் துவங்குற இடம் அப்படின்றது ஜீரணம்னு போட்டிருக்கும். எல்லா வியாதி, ஆனா ஜீரணம் சரியா இருந்துட்டா அந்த வியாதி, அது கால் வலியா இருக்கட்டும், மூட்டு வலியா இருக்கட்டும், ஜீரணம் சரியா இருந்துட்டா அது சத்துக்களா பிரிஞ்சு அந்த கார்டிலேஜ் டீஜெனரேட் ஆகுறது நடக்காது. ஜீரணம் சரியா இருந்துட்டா நோய் எதிர்ப்பு திறன் சரியா இருக்கும், உடம்புல எல்லா வேலைகள் சரியா நடக்கும். அப்ப 2வது டைஜஷன். 3வது மைக்ரோப்ஸ், குட் மைக்ரோப்ஸ், நல்ல நுண்ணுயிர்கள். நல்ல நுண்ணுயிர்களுடைய அவேர்னஸ் எங்கேயுமே கிடைக்கிறது கிடையாது. எங்கேயும் கிடைக்கிறது கிடையாது அப்படின்னா இதை பத்தி மெயின் ஸ்ட்ரீம் மீடியால கிடைக்கிறது கிடையாது, நியூஸ்ல போடுறது இல்ல பெருசா, அதுக்கு அடுத்தது ஸ்கூல்ஸ்ல வரதில்ல, காலேஜஸ்ல வரதில்ல. ஆனா இது வந்து பெரிய கான்செப்ட், பெரிய விஷயம். பெரிய பெரிய தொந்தரவுகள் எல்லாமே நம்ம உடல்ல, அடுத்தது நம்ம குடல்ல நல்ல நுண்ணுயிர்கள் இன்க்ரீஸ் பண்றப்பே அது சரியாகும். ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இருக்கு, நமது நோய் எதிர்ப்பு திறன் நமக்கு எதிராக வேலை செய்யுதுன்னு பாத்தீங்களா, அது ஆட்டோ இம்யூன் டிசார்டர்.
அப்ப அந்த ஆட்டோ இம்யூன் டிஸார்டரையும் அதனால வரக்கூடிய பாதிப்புகளையும் நம்ம இந்த குடல்ல இருக்கிற கெட்ட நுண்ணுயிரை அகற்றிட்டு நல்ல நுண்ணுயிரை கொண்டு வரப்ப அப்ப அதுல உள்ள சிம்டம் எல்லாமே சரியாகிறது கண்கூடா பார்த்திருக்கோம். சிம்டம் மட்டும் சரியாகிறது இல்ல. இப்போ உதாரணத்துக்கு ருமட்டைட் ஆர்த்ரிட்டிஸ் இருக்கு, அது ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். அப்ப வலிகள் இருக்கு, ஜாயிண்ட்ல சின்ன சின்ன ஜாயிண்ட்ல ஸ்டிஃப்னஸ் இருக்கும், மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், வலி இருக்கும், விரல் எல்லாமே மடங்கிட்டே போகும், வீக் ஆயிட்டே போவாங்க. இப்ப இதெல்லாமே இருக்கு இல்லையா? நம்ம இந்த குடல்ல நல்ல நுண்ணுயிரை இன்க்ரீஸ் பண்றப்ப, குடலை சரியா பாத்துக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இஎஸ்ஆர், சிஆர்பி இது மாதிரி இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் எல்லாமே கம்மியாகிறது கிளியரா நம்ம எவிடென்ட்டா பார்க்கலாம். இப்ப 4வது அப்படின்றது வெயில், சன் எக்ஸ்போஷர், விட்டமின் டி. அடுத்தது 5வது உடல் பயிற்சி, எக்ஸசைஸ். அப்ப இந்த 5 விஷயங்கள். இதுல முதலாவது நம்ம சொன்னது டயட்டு. இப்ப டயட் அப்படின்றப்ப நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வாய் உணவும் 2 விஷயத்த செய்யும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஒண்ணு நம்மளுடைய இப்ப இருக்கிற நிலை என்னவோ அதிலிருந்து ஆரோக்கியத்தை இன்க்ரீஸ் பண்ணும். அப்படி இல்லைன்னா இப்ப இருக்கிற நிலையோட ஆரோக்கியத்தை கம்மி பண்ணி விடும். இது 2 விஷயங்கள் தான் செய்யும். அப்ப நம்ம சாப்பிடுற உணவு நல்லதாக இருந்தது, உடலுக்கு ஏத்துக்கூடிய தன்மையில இருந்தது, எது தேவையோ அது கொடுத்தோம் அப்படின்னா ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகும். இல்ல ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகாத உணவு அப்படின்னா ஹெல்த்தை கண்டிப்பா கம்மி பண்ணும். ஒரு உணவை எடுத்துக்கிறோம், நாள் ஆக 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 வியாதி ஜாஸ்தி ஆயிட்டே வருது அப்படின்னா அந்த உணவு தப்புன்னு அர்த்தம். உணவை மட்டும் நம்ம சரி பண்ணி வியாதி எல்லாத்தையுமே சரி பண்றோம். அப்ப அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா வியாதி யார் யாருக்கு சரியாகலையோ அவங்க உணவை சரியா எடுத்துக்கலன்னு அர்த்தம். அதுதான். இப்ப நம்ம கிட்ட வராங்க, நம்ம டயட்ல சேஞ்சஸ் கொடுக்குறோம், சரியாயிட்டு போயிடுது, சரியாயிடுச்சு. ஆனா டயட்டு சேஞ்ச் பண்ணாம வியாதி இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது இல்லையா? அப்ப அவங்க மருந்துகள் எடுத்துட்டு இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க, வியாதி ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா அப்ப டயட்டு அவங்க சரி பண்றப்ப சரியாகுது அப்படின்றப்ப அவங்களுடைய உணவு அவங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்குதுன்னு அர்த்தம். இது முதல் விஷயம். அப்ப எல்லாருக்கும் பொதுவான, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான உடம்பு இருக்கும், ஒவ்வொரு விதமான தேவை இருக்கும். அப்ப எல்லாத்துக்குமே பொதுவா நம்ம டயட்டை டிசைட் பண்றது அப்படின்றது நம்ம கான்செப்டை கிளியர் பண்றப்ப நம்ம நமக்குரிய டயட்டை டிசைட் பண்ணிக்கலாம். முதல் விஷயம், டயட்டை டிசைட் பண்றதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா உண்மையான பசி, அடுத்தது சைக்காலஜிக்கல் ஹங்கர். இது 2த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். இப்ப உண்மையான பசி அப்படின்னா அந்த பசி எடுக்கிறப்ப நம்ம ஃபீல் பண்ணுவோம், எது கொடுத்தாலும் நம்ம சாப்பிடுவோம், அந்த நிலையில இருப்போம். அப்ப வந்து நம்ம உடல்ல ஹங்கர் ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகும், கிரெலின் அதுக்கு பேரு. அந்த ஹங்கர் ஹார்மோன் செக்ரீட் ஆகும். அப்ப நம்ம உணவை எடுத்துக்கிட்ட உடனே நம்ம வயிற்றுல வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் செக்ரீட் ஆகும், கேஸ்ட்ரிக் ஜூஸஸ் செக்ரீட் ஆகும். அதுக்கு அடுத்தது நம்ம பேன்கிரியாஸ்ல இருந்து பேன்கிரியாட்டிக் ஜூஸஸ், கல்லீரல் வேலை செஞ்சு அது என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்படி எல்லா வேலைகள் சீரா நடக்கும். இதுவே நமக்கு சைக்காலஜிக்கல் ஹங்கர் அப்படின்னா நமக்கு பசி இருக்காது, ஆனா ஏதோ ஒரு உணவை பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணும். அது மைண்ட ஏமாத்தி நம்ம உடல்ல வரக்கூடிய பசி கிடையாது, மைண்ட்ல சாப்பிடணும் அப்படின்னு தோன்ற ஒரு பசி. அப்ப அதுக்கும் இதுக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அப்ப புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உழைப்புக்கு ஏத்த உணவு கொடுக்கறது முதல் கான்செப்ட். ஒவ்வொரு வேலையும் பசியோட சாப்பிடணும், டயட் ஜட்ஜ் பண்றதுல. அதுக்கப்புறம் தான் சத்துக்கள் எல்லாமே, B12, A, B, C, விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே அதுக்கு அடுத்துதான். முதல்ல பசி, டெய்லி பசியை ஃபீல் பண்ணணும். பசி ஃபீல் ஆகல அப்படின்னா உடம்புல கழிவு தேக்கம் இல்லை அப்படின்னு அர்த்தம். உடம்பு கழிவு தேக்கத்துக்கான வேலை, பாடி ரிப்பேருக்கான வேலையை நம்ம கொடுக்கலை அப்படின்னு அர்த்தம். அப்ப நமக்கு எப்போ உணவை எடுத்துக்கணும்னா பசி எடுக்கிறப்பதான் உணவை எடுத்துக்கணும். அப்ப பசியை ஃபீல் பண்ணணும். இது முதல் விஷயம். அப்ப
நம்மளுடைய டயட்டை டிசைட் பண்றோம். நம்ம எந்த மாதிரி வேலை செய்றோம். ஒருத்தர் சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுவாங்க. காலைல இருந்து இரவு வரைக்கும் உட்கார்ந்த இடத்துல இருந்து வேலை செய்வாங்க. இன்னொருத்தர் பிசிக்கல் ஒர்க் இருக்கும், சிவில் ஒர்க் இருக்கும். சைட்டுக்கு போவாங்க, வருவாங்க. இன்னொருத்தவங்க ஹோம் மேக்கர், வீட்டுல இருக்கிற எல்லா வேலைகள் செய்வாங்க. இன்னொருத்தர் ஸ்கூல் போறாங்க, வராங்க. அப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலை செய்றாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தேவை இருக்கு. அப்படின்றப்ப ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான உணவு தேவைப்படும். ஒவ்வொரு விதமான உணவு, ஒவ்வொரு விதமான உணவின் அளவு, இது மாதிரி எல்லாமே தேவைப்படும். அப்ப முதல் விஷயம், நம்ம இரவு தூங்குறோம். இரவு தூங்கிட்டு காலையில முதல்ல எந்திரிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் முதல்ல உள்ள போற உணவு இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப முதல்ல நம்ம எதை அனுப்புறோமோ அதுதான் நம்ம உடல்ல நல்லா அப்சர்வ் ஆகும். இரவு முழுக்க உடல் தூங்கி இருந்து அது தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணி நல்ல ஒரு வேகத்தோட இருக்கும். அது எல்லாமே சரியாயி புத்துணர்வா இருக்கக்கூடிய நிலை. அப்ப அந்த நிலையில ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டீ, காஃபி இல்ல அப்படின்னா எடுத்த உடனே சாப்பாடு குடுத்துட்டாங்க அப்படின்னா அப்பயே முடிஞ்சது. அப்பயே வியாதிக்கான அந்த ஒவ்வொரு வாய் உணவும் வியாதியும் உண்டு செய்யும். அதுலயும் டீ, காஃபில பாக்கெட் பால் இல்ல அப்படின்னா இப்ப ஸ்கூலுக்கு போறவங்க எல்லாருமே சளி தொந்தரவு இருக்கு, டைஜஷன் சரியில்லை, என்னுடைய பையனுக்கு பொண்ணுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ், பையனுக்கு இந்த இஷ்யூ இருக்கு, கண்ணாடி போட்டிருக்கான் அப்படின்னா காலைல ஏழுந்தோடனே ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கிறீங்க? காலைல 7 மணிக்கு எந்திரிக்கிறேன், 7:30க்கு பஸ் வரும், சீக்கிரமா குளிச்சுட்டு நேரா சாப்பாடு தான் சாப்பிடுறேன் அப்படின்றாங்க. காலைல எந்திரிச்ச உடனே முதல்ல உடலுக்கு என்ன தேவை அப்படின்னா தண்ணி தான் தேவை. இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதல்ல தண்ணி குடிக்கணும். அடுத்தது தண்ணி எப்ப எல்லாம் குடிக்கணும் அப்படின்னா காலையில எழுந்த உடனே நம்ம உடல் தண்ணியை கேட்கும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம குடிக்கிறது தண்ணீர் தான். அடுத்து எப்ப நம்ம யூரின் போறோமோ, யூரின் போயிட்டு வந்த உடனே தண்ணி குடிக்கணும். கிளினிக் வராங்க, என்ன தொந்தரவு, முதுகுல வலி இருக்கு, ஷாக் அடிக்கிற மாதிரி வலி இருக்கு, ஸ்கேன் பண்ணா கிட்னி ஸ்டோன். சரி, ஓகே. கிட்னி ஸ்டோன் ஆல்ரெடி லாப்ரோஸ்கோபி பண்ணது, ஆனா திரும்ப திரும்ப வருது. ஸ்டென்ட் வச்சிருக்கிறேன், ஆனா திரும்ப திரும்ப வருது. அப்படியா? திரும்ப திரும்ப வருதா? சரி, ஓகேங்க. அப்ப காலைல ஏஞ்சோடனே ஃபர்ஸ்ட் என்ன செய்றீங்க? காலைல ஏஞ்சோடனே ஃபர்ஸ்ட் ஏஞ்சு டீ குடிப்பேன் அப்படின்றாங்க. டீ ஆர் காஃபி ஆர் கூல் ட்ரிங்க்ஸ் இது என்ன செய்யும் அப்படின்னா உடலுடைய தண்ணீருடைய தேவையை, அது திரவம் நினைச்சு குடிக்கிறோம், தண்ணீருடைய தேவையை அதிகப்படுத்தும். காலைல ஏஞ்சி யார் காஃபி எடுத்துக்கிறாங்களோ, இப்போ உடலுக்கு காலையில ஏஞ்ச உடனே ஒரு 500 ml தண்ணி தேவை அப்படின்னா காஃபியை குடிச்சு காஃபியை தண்ணியா நினைச்சுக்கிறாங்க இல்லையா, அந்த காஃபி குடிச்சிட்டா உடம்பு இன்னும் டீஹைட்ரேட் ஆகும், உடம்புக்கு இன்னும் தண்ணி தேவைப்படும். 750 ml தண்ணீர் தேவைப்படும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். அப்ப தண்ணி உடம்பு இன்னும் டீஹைட்ரேட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? சாப்பாடு சாப்பிடுவாங்க. அப்ப திரும்ப நம்ம உடம்பு அந்த சாப்பாடு அல்கலீனான உணவா இருக்கலாம். இப்ப மேக்சிமம் சமைச்ச உணவு தான் எடுத்துக்கிறாங்க. அப்ப சமைச்ச உணவுலயும் பேக்கடு, ப்ராசஸ்டு, ஜங்க் அது இது எடுத்துக்கிட்டா அப்ப ரத்தத்துல அசிடிட்டி லெவல் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். அப்ப இன்னும் உடலுக்கு தண்ணி தேவைப்படும். அப்படியே அது இன்க்ரீஸ் ஆகி 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 அது என்ன செய்யும் அப்படின்னா நம்ம மூளை, அதுக்கு அடுத்தது நம்ம செல்லுக்குள்ள இருக்கிற தண்ணீர், தேக்கப்பட்ட தண்ணீர் எல்லாமே எடுத்துக்கும். உடம்புக்கு தண்ணி தேவை அப்படின்னா, தண்ணி நம்ம குடிக்கலை அப்படின்னா எங்க இருந்து எடுத்துக்கும் சொல்லுங்க? எங்கிருந்து எடுத்துக்கும் அப்படின்னா நம்மளுடைய குடல் இருக்கு இல்லையா, பெருங்குடல், அந்த பெருங்குடல்ல மலம் இருக்கும். அந்த பெருங்குடல்ல மலத்தை கரெக்டா ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கும் இந்த கன்சிஸ்டன்சில அப்படின்ட்டு. இந்த கன்சிஸ்டன்சில போனாதான் சரியா இருக்கும் அப்படின்ட்டு. அப்ப நம்ம தண்ணி குடிக்காம இருக்கிறப்ப அங்க இருக்கிற தண்ணிய, அந்த மலத்துல இருக்கிற தண்ணிய உறிஞ்சு நம்ம உடலுக்கு கொடுக்கும். அப்ப நம்ம உடல்ல வியாதி தான் வரும். கழிவே சேர்ந்தா வியாதி. அப்ப கழிவுக்கான வலி எப்படி நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணா அந்த மிஸ்டேக் உடலை பாதிக்குது பாருங்க.
காலையில எழுந்திரிச்சோடனே முதல்ல தண்ணி தான் குடிக்கணும். மலம் கழிச்சதுக்கு அப்புறம் தண்ணி குடிக்கணும். மலம் போறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும். தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கணும். சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு தண்ணிய வாயில வச்சு சிப் பண்ணுங்க. உடம்பு கேட்டுது அப்படின்னா அப்படியே குடிங்க. சாப்பிடுறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி தண்ணீர் குடிக்கணும். இப்ப இதெல்லாமே தண்ணி குடிக்கிறதுக்கு ரூல்ஸ். ஈவினிங் ஆயிட்டா தண்ணி குடிக்கிற அளவை கொஞ்சமா குறைச்சிடணும். நம்ம உடலோட அப்படியே அலைன்மெண்டா இருக்கிறப்ப தண்ணீருடைய அளவு தன்னாலேயே நமக்கு உடல் சொல்லும். அப்ப அதுபடி நம்ம கேட்டு தண்ணீருடைய அளவை குறைச்சிடலாம். இறையருள் ஆற்றல் படி இப்ப நான் பேசுறது எல்லாமே எந்த வகுப்பு எடுத்தாலும் எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாம பேசணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இப்ப யாரெல்லாம் கேக்குறாங்களோ கேக்குறது கரெக்டா ஃபாலோ பண்ணும். எந்த ஒரு சந்தேகம் இருக்கக்கூடாது. சந்தேகம் இல்லாம எல்லாருடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு வேண்டி அடுத்த டாபிக். அப்ப தண்ணி பத்தி சொல்லியாச்சு. அடுத்தது உணவு. அப்ப ஃபர்ஸ்ட் தண்ணி தான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கு. அடுத்தது உணவு. காலை உணவு, பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்கணும்னா, அது நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஒவ்வொருத்தருடைய வேலை பொறுத்து, ஒவ்வொருத்தருடைய பசி பொறுத்து அப்படின்ட்டு. பிரேக்ஃபாஸ்ட்ல நம்ம என்னென்ன இருக்கணும்னா, ஒரு சீசனல் ஃப்ரூட். நான் காமனா சொல்றேன். இப்ப எல்லாருமே காமனா என்ன தமிழ்நாட்டுல பிரேக்ஃபாஸ்ட் காலைலனா இட்லி, தோசை, பொங்கல். இல்ல வேற என்ன எடுத்துக்கிறாங்க, சப்பாத்தி, இல்ல ரைஸ், காய்கறி அப்படி எடுத்துக்கிறாங்க. இல்ல பழைய சாதம் எடுக்கிறாங்க. அப்ப இது காமனா இருக்கு. இதில் எல்லா சத்துக்கள் இருக்காது. அப்ப முதல்ல பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றப்ப பிரேக்ஃபாஸ்ட்ல எல்லா சத்துக்கள் இருக்கிற மாதிரி இருக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் பசி எடுத்து எடுக்கணும். காலைல நம்ம தண்ணி குடிக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு டீ, ஒரு காஃபி, ஒரு பிஸ்கெட்டு, ஒரு வடை, அப்ப பசியே இருக்காது. காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றப்ப பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்கு மண்ணு, அது சாப்பிடாமலே இருக்கலாம், சத்துக்கள் உரியாது. தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பசி வரும். பசி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கடுத்து நல்ல பசி எடுக்க ஆரம்பிக்கும். காலையில பிரேக்ஃபாஸ்ட் உட்காருங்க. பிரேக்ஃபாஸ்ட்ல ஒரு சீசனல் ஃப்ரூட், அது கூட நட்ஸ். சீசனல் ஃப்ரூட் இல்லையா, வாழைப்பழம் ஓகே. நட்ஸ் அப்படின்னா தேங்காய் எடுத்துக்கலாம், ஊற வச்ச வேர்க்கடலை எடுத்துக்கலாம், பாதாம், முந்திரி, பிஸ்தா, இது மாதிரி எல்லாமே 2 எடுத்துக்கலாம். நம்மளுடைய விருப்பம். இந்த சீசனல் ஃப்ரூட் இருக்கு, நட் இருக்கு. அதுக்கு அடுத்து அது கூட முளை கட்டிய தானியம் கொஞ்சம். அப்ப காலை உணவு என்ன செய்யறோம், இட்லி, தோசை ஏதாவது செய்யறோம். அதே பாரம்பரிய அரிசியில இல்ல எப்பயும் செய்யற அரிசியே ஃபர்ஸ்ட் பழகுறதுக்காக எப்பயும் செய்யற மாதிரியே செய்யுங்க. அந்த மாவு அரைக்கிறப்ப கொஞ்சம் சிறுதானியமும் சேர்த்துக்கணும். இல்ல கொஞ்சம் பாரம்பரிய அரிசியும் சேர்த்துக்கணும். கொஞ்சோண்டு பூங்கார் அரிசியும் சேர்த்து போட்டுடலாம் ஒயிட் ரைஸோட சேர்த்து. ஒயிட் ரைஸ்க்கு பதிலா பாரம்பரிய அரிசி, தூய மல்லி அரிசி, தங்கச்சம்பா அரிசி, கருடன் சம்பா அரிசி, சொர்ண மசூரி அரிசி, இது மாதிரி பாரம்பரிய அரிசி அப்பே அல்டர்னேட் பண்ணிடலாம். பாரம்பரிய அரிசி அப்படின்னா ஆர்கானிக் அப்படின்னு மைண்ட்ல வச்சு அதிகமா விலை வரும்னு நினைச்சுக்கிறாங்க. அதிகமா விலை எல்லாமே வராது. நம்ம சென்னையில சந்தை போடுறாங்க, மதுரையில சந்தைகள் இருக்கு, விவசாயிகள்ட்ட இருந்து நேரடியாவே வாங்கிக்கலாம். மதுரையில காந்தி மியூசியத்துல இருக்கு, அதுக்கடுத்து போத்தீஸ் குடோன்ல போடுறாங்க. அதுக்கடுத்து சென்னையில ஒரு ஸ்கூல், பேபி ஸ்கூல் அப்படின்னு இருக்கு, அந்த ஸ்கூல்ல இருக்கு. சூலூர் செந்தில் குமரன் ஐயா அவரு செஞ்சோலையில சந்தையை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாரு. சந்தைகள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. இல்ல அப்படின்னாலும் வானகத்துல சொல்லி நம்ம பாரம்பரிய அரிசி வாங்கிக்கலாம். நம்மாழ்வார் ஐயா உடைய அந்த அவர் கொடுத்த மாடல், விவசாய மாடல், இயற்கை விவசாய மாடல் அங்க, இல்ல சூலூர் செஞ்சோலையில வாங்கிக்கலாம். இப்படி இயற்கை விவசாயிகள்ட்ட இருந்து நேரடியா வாங்கிக்கலாம். நமக்கு பக்கத்திலேயே இருப்பாங்க, நம்ம அது சீப்பா வாங்கிக்கலாம், உண்மையாவும் இருக்கும். அப்ப ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக பாரம்பரிய அரிசி. அப்ப காலை உணவு அப்படின்றது என்னென்ன இருக்குன்னு சொன்னோம். திரும்ப சொல்றேன். ஒரு சீசனல் ஃப்ரூட், நட்ஸ், அதுக்கு அடுத்தது முளை கட்டிய தானியம் கொஞ்சம், பச்சை பயிறு, சுண்டல், இது மாதிரி வெந்தயம் ஊற வச்சது, முளை கட்டினது, இப்படி எது வேணா இருக்கலாம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று, ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று இருக்கணும். கலந்து கலந்து இருக்கணும். அப்பதான் எல்லா சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். காலை உணவு, அதோட
என்ன சமைக்கிறோமோ, ரைஸ், வீட்டு எது சமைக்கிறோமோ அந்த சமைச்ச உணவு. அந்த சமைச்ச உணவும் மாறி மாறி இருக்கணும். ஒரு நாள் மாறி மாறி இருக்கணும் அப்படின்னா, ஒரு நாள் சப்பாத்தி, ஒரு நாள் தோசை, ஒரு நாள் இட்லி அப்படி கிடையாது. ஒரு நாள் சிறுதானியம், ஏதோ ஒரு சிறுதானியம். ஒரு நாள் சாமை அப்படின்னா, இன்னொரு நாள் வரகு, இன்னொரு நாள் குதிரைவாலி. இப்படி மாறி மாறி இருக்கணும். அப்ப இந்த காலை உணவு இப்படி டிசைன் பண்ணிட்டா, காலை உணவு மட்டும் மாத்துறப்பயே உடல்ல நெறைய தொந்தரவு சரியாகும். இப்ப ஒரு சிலருடைய எம்ஆர்ஐ எடுத்து பாருங்க. வலின்னு சொல்லுவாங்க, முதுகு வலின்னு சொல்லுவாங்க. அவங்க எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தா, டிஸ்க் டீஹைட்ரேஷன்னு போட்டிருக்கும். ஒரு சிலருக்கு தலைவலிக்கும். தலைவலிக்கு டேப்லெட் எடுத்துக்குவாங்க. தண்ணி குடிச்சா தலைவலி சரியாகும். நான் ஃபர்ஸ்ட் ஒரு கதை சொன்னேன். கிட்னி ஸ்டோன் சார், என்ன ட்ரீட்மெண்ட்? எத்தனை வாட்டி சர்ஜரி பண்ணாலும், ஸ்டென்ட் பண்ணாலும் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. சரி, ஓகேங்க. காலைல ஏஞ்சோனே என்ன சாப்பிடுறீங்க அப்படின்ற கேள்வியை குடிச்சோம். அதுக்கு அடுத்தது காலைல ஏஞ்சோனே காபி குடிக்கிறாங்க, இல்ல சாப்பாடு சாப்பிடுறாங்க. அது எல்லாமே அவங்க சொன்னாங்க இல்லையா, அதுவே டீஹைட்ரேட் ஆகுது இல்ல. அதுக்கு அடுத்து காலையில இருந்து நைட்டு வரை எத்தனை முறை யூரின் போனீங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறப்ப, காலைல இருந்து நைட் வரை 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் அப்படிம்பாங்க. ஸ்கூல்ல 1 டைம், இல்ல காலேஜ்ல 1 டைம், ஆபீஸ்ல 1 டைம், வீட்ல 2 டைம்ஸ் அப்படிம்பாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் தான் யூரினே போறாங்க. அப்படின்றப்ப அவங்களுக்கு கிட்னி ஸ்டோனை சரி பண்ணா திரும்ப வராம எப்படி இருக்கும்? திரும்ப கண்டிப்பா வரதான் செய்யும். இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம என்சிஆர் வகுப்புல சொல்றோம். என்சிஆர் ஃப்ரீ கிளாஸ்ல சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப காலை உணவு இது எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கணும். சிம்பிள், ரொம்ப யோசிக்க வேண்டியது கிடையாது. காலைல ஆல்ரெடி இட்லி, தோசை என்ன சமைக்கிறாங்களோ அதை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வாழைப்பழம், கூட நட்ஸ், முளைக்கட்டிய தானியம் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் டெய்லி வீட்ல என்ன சமைக்கிறாங்களோ அதை எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இதிலும் எத்தனை வெரைட்டி ஆட் பண்ண முடியுமோ ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கோங்க, பேரிச்சம்பழம் சேருங்க. எல்லா சத்துக்கள் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கணும். பசியோட உட்காரணும். இப்படி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டா அதுக்கு அடுத்து அதை செரிமானமாகி டைஜஸ்ட் ஆகி காலை முடிச்சு அடுத்த பசி வர வரைக்கும் வேற எதையுமே எடுக்கக்கூடாது. நம்ம உடம்புல ஜட்டர் அக்னி இது எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு உடல் வலிமையோட இருக்கும், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஜட்டர் அக்னி அப்படின்றது டைஜஸ்டிவ் ஃபயர், டைஜஷன் செய்யற பவர். இதுதான் ஜட்டர் அக்னி. இப்ப காய்ச்சல் வந்திருக்கு, அவருடைய ஜட்டர் அக்னி எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும், டைஜஷன் பவரே கம்மியா இருக்கும். இப்ப வயசாயிடுச்சு, டைஜஷன் பவர் எப்படி இருக்கும்? ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப வியாதியோட இருக்கிறவங்களுக்கு டைஜஸ்டிவ் பவர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். யாருக்கு டைஜஷன் பவர் அதிகமா இருக்கும்? யங் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு டைஜஷன் பவர் அதிகமா இருக்கும். நல்ல உடற்பயிற்சி செய்யறவங்களுக்கு டைஜஷன் பவர் அதிகமா இருக்கும். அப்ப டைஜஷன் பவரை யார் அதிகப்படுத்துறாங்களோ இன்வெர்ஸ்லி என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுடைய உடல் எப்படி உடற்பயிற்சி செய்யறவங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கோ, எப்படி இளம் வயசுல இருக்கிறப்போ உடல் ஆரோக்கியமா இருக்கோ அதை நோக்கி போகும். அப்ப டைஜஷன் பவர் இன்க்ரீஸ் பண்ணும். அப்ப பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறோம். அடுத்து பசி வர வரை எதுவும் எடுக்கக்கூடாது. அடுத்தது மதிய உணவாகுது. இப்ப மதிய உணவு அப்படின்றப்ப மதிய உணவுல கீரை கண்டிப்பா இருக்கணும். கீரை டெய்லி எடுத்துக்கணும். கெண்டைக்கால் பிடிப்பு வருது, கால்சியம் குறைபாடு, மெக்னீசியம் குறைபாடு, இரும்பு சத்து குறைபாடு, ஏன் எல்லாமே குறைபாடு வருது அப்படின்னா கீரை யாருமே எடுக்கிறது கிடையாது. கீரை எடுங்க அப்படின்னா கீரை வந்து டெய்லி எடுக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. ஆனா வந்து டெய்லி கார்ன்ஃபிளெக்ஸ், டெய்லி இந்த மல்டி விட்டமின் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. டெய்லி கால்சியம் டேப்லெட் எடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, கால்சியம் எக்ஸஸ் ஆகும்போது அது ரத்த நாளத்துல கால்சியம் படியும். அதுவே அத்திரோஸ்கிளிரோசிஸ உண்டாக்குறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். உணவின் மூலமா எடுக்கிறப்ப அந்த தொந்தரவு இருக்காது. அப்ப டெய்லி கீரை எடுக்கணும். எந்த டெஃபிஷியன்சியும் வராது கீரை டெய்லி எடுக்கிறப்போ. முருங்கை கீரை, மரத்துல இருக்கிற கீரை இருக்கிறதுல பெஸ்ட். முருங்கை கீரை, அகத்திக்கீரை. வேற என்ன மரத்துல இருக்கிற கீரைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இந்த அகத்திக்கீரை எல்லாம் மாசத்துல 2 முறை எடுத்துக்கிட்டாலே
நம்ம இப்ப இருக்கிற நம்ம எல்லாமே நினைச்சுக்கிறோம், மாத்திரை எல்லாம் நான் எடுக்கிறதே இல்ல, 10 வருஷமா மாத்திரை எடுக்கிறது இல்ல, நான் ஸ்மோக்கிங் பண்றது இல்ல, நான் ஆல்கஹால் எடுக்கிறதே இல்லை, என் உடம்பு பியூர் அப்படின்ட்டு. வெளியே நம்ம போனாலே என்னென்ன விஷயங்கள், என்னென்ன கெமிக்கல்ஸ் மாத்திரையில இருக்கோ எல்லாமே நம்ம மூக்கு வழியா சுவாசிக்கிறோம், எல்லாம் ரத்தத்துல கலக்குது. நம்ம உடுத்துற உடை, அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் ரத்தத்தில் சேருது. நமக்கு தெரியாமலே பல விதமான கெமிக்கல்ஸ், நம்ம நச்சுக்கள் உடலுக்குள்ள சேர்ந்துட்டு தான் இருக்கு. அப்ப அதை வெளியே எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வீரியமான மூலிகைகள், வீரியமான விஷயங்கள். அதில் ஒண்ணு அகத்திக்கீரை. அகத்திக்கீரை எடுத்துக்கிறப்ப இது எல்லாமே டோட்டலா ரிலீவ் ஆகி போகும், எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுத்துரும். அப்ப கீரை டெய்லி எடுக்கணும் அப்படின்னு மதிய உணவில் சொன்னோம். சரி, சமைக்கிறதுக்கு டைம் இல்ல, வாய்ப்பு இல்ல. ஏன்னா இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு இது மாதிரி ஒரு ட்ராப்பை ஏற்படுத்திட்டாங்க. அப்பா ஃபாதருமே வேலைக்கு போறாங்க, அம்மாவுமே வேலைக்கு போறாங்க. அப்ப காலையிலேயே சமைச்சு வச்சிடுறாங்க. அப்ப கீரை சமைக்கல அப்படின்னாலும் அந்த சத்து தேவைப்படும். அப்ப அதுக்கு நம்ம ஐடியா பண்ணி கீரை சாதப்பொடி வீட்டிலேயே செஞ்சு வச்சுக்கோங்க. அந்த கீரை சாதப்பொடி சாதத்துல கலந்து எடுத்துக்கணும் டெய்லி. கீரை டெய்லி மதிய உணவில் இருக்கணும். அதுக்கு அடுத்து இரவு உணவு. நான் சொன்ன மாதிரி கரெக்டா காலை உணவும் மதிய உணவும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இரவு பசியே இருக்காது, இல்ல ரொம்ப மைல்டான பசி மட்டும்தான் இருக்கும். அப்ப இரவு என்ன செய்யலாம்? பசியே இல்ல, ரொம்ப மைல்டா மட்டும் பசி இருக்கு அப்படின்றப்ப இரவு எளிமையான உணவு, கஞ்சி, இல்ல வெறுமனே பாயில்டு வெஜிடபிள்ஸ் மட்டும், காய்கறி மட்டும், இல்ல அதுவும் இல்லையா காய்கறி சூப்பு மட்டும். ஜப்பான்ல தான் இருக்கிறதுல அதிகமாக ஆரோக்கியமாக அதிக வயசுலயும் ஆரோக்கியத்தோட இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஜப்பான்ல அதிகமா இரவு உணவு சூப்பு தான் எடுத்துக்குவாங்க, காய்கறி சூப்பு. அப்ப காய்கறி சூப்பு அப்படின்றப்ப ஒரு கஷாயம் எடுத்துக்கிறோம்ப்பா. இப்ப நம்ம ஒரு கிட்னி ஸ்டோன், சிறுநெறிஞ்சி கஷாயம் கொடுக்குறோம், இல்ல தைராய்டு இஷ்யூ, கண்டங்கத்திரி கஷாயம் கொடுக்குறோம், ஆடாதோட கஷாயம் கொடுக்குறோம் ஃபீவருக்கு. அது கஷாயத்துல என்ன செய்யறோம்? நம்ம அந்த மூலிகை இலைய போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறோம். கொதிக்க வச்சு அந்த சாரம் எல்லாமே அந்த தண்ணிக்குள்ள வந்துடும். வடிகட்டி அதை குடிக்கிறோம். அது நமக்கு உடனடியா பலன் கொடுக்குது. சூப்பு அப்படின்னா அதேதான். காய்கறி எல்லாத்தையுமே போடுறோம், போட்டு நல்லா கொதிக்க விட்டுறோம். இந்த காய்கறியில இருக்கிற சத்துக்கள் எல்லாமே அதில் இந்த தண்ணியில வந்துடும், இந்த சூப்ல வந்துடும். அதை எடுத்துக்கிறோம். அந்த டெக்னாலஜிக்கு பேரு சூப்பு, ரசம், குழம்பு, இது எல்லாமே. அப்ப இரவு உணவு நம்ம சூப்பாக, இல்ல காய்கறிகள் மட்டும், இல்ல கஞ்சியாக அந்த பசியை பொறுத்து எடுத்துக்கணும் இரவு உணவு. இரவு உணவும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரத்துல முடிச்சிடணும். இரவு உணவு எவ்வளவு சீக்கிரமா முடிக்கிறோமோ அந்த அளவுக்கு உடலுக்கு ஹீலிங் பண்ற டைம் அதிகமாக கிடைக்கும். உடல் தன்னைத்தானே சரி பண்ணிக்கும், நம்ம சருமம் சரியாகும். இரவு மட்டும் சீக்கிரமா சாப்பிட்டு ஒரு 1 வீக் பார்த்தோம் அப்படின்னா உடல்ல என்னென்ன பல நாள் தொந்தரவு இருந்ததோ அந்த தொந்தரவுகள் எல்லாமே சரியாகிறது பார்க்கலாம். இப்ப இது டயட்டை பத்தினது, உணவு. இது நம்ம பசிக்கு ஏத்த மாதிரி. இப்ப இது பசி எடுத்தாதான் சாப்பிடணும்னு சொன்னோம். இன்னொரு விஷயம், பசி எடுக்கிறப்ப சாப்பிடாம இருந்துடக்கூடாது. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இயற்கை வாழ்வியல் நோக்கி போறவங்க இந்த மிஸ்டேக் செஞ்சுருவாங்க. பசி எடுத்தாதான் சாப்பிடணும், பசியை ஃபீல் பண்ணணும் அப்படின்ட்டு பசி வர வரைக்கும் வெயிட் பண்ணி கரெக்டா பசி வந்ததுக்கு அப்புறம் மட்டும் சாப்பிட்டு இருப்பாங்க. ஆனா பசி எடுத்தா, பசி எடுத்த உடனே சாப்பிடணும் அப்படின்றது இல்லாம பசி எடுத்தாலும் லேட்டா சாப்பிடுறது, இது மாதிரி செய்யறப்போ உடல்ல இருக்கிற தேக்கப்பட்ட சத்துக்கள், உடல்ல இப்போ ஃபேட் தேங்கி இருக்கும், அது நமக்கு எப்ப தேவையோ அப்ப அதை யூஸ் பண்றதுக்காக தேக்கப்பட்டிருக்கும். இல்ல சேர்த்து வச்ச சுகர், குளுக்கோஸ், கிளைகோஜன், இதெல்லாமே உடலுக்கு நம்ம எப்படி காசு சேர்த்து வைக்கிறோமோ அது மாதிரி நம்ம நல்ல உணவு எடுத்து சேர்த்துது. கண்ட உணவுகள் எடுக்கிறோம், ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், அதெல்லாமே பிரயோஜனம் கிடையாது. அதெல்லாமே சேர்த்து வச்சாலும் அதிலிருந்து உடல் எடுத்து செலவு பண்றப்ப உடலுக்கு வியாதியை தான் கொண்டு வரும்.
அப்ப நம்ம நல்ல உணவுகளை எடுத்திருக்கோம், அது சேர்த்து வச்சிருக்கு. அது நமக்கு பேங்க் மாதிரி. பசி எடுக்கிறப்ப சாப்பிடாம இருந்தது அப்படின்னா நம்ம உடலுடைய எனர்ஜி குறைஞ்சு போயிடும். உடலுடைய எனர்ஜி குறைஞ்சு போயிட்டா மைண்டுடைய எனர்ஜி குறைஞ்சு போயிடும். மைண்டால நல்லா யோசிக்க முடியாது. உடம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறப்ப, ஃபிட்டா வச்சிருக்கிறப்ப தான் இதை ஜெயிக்கணும் அப்படின்றது தோணும். இத்தனை விஷயங்கள் 100 பேருக்கு சர்வீஸ் பண்ணும் அப்படின்றது, உடம்பு ஸ்ட்ராங்கா இருந்தா உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் சர்வீஸ் பண்ணும் அப்படின்ற ஐடியா வரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபிட்டா இருக்கணும், ஃபர்ஸ்ட் உடம்ப நல்லா கவனிக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். டயட் அதை நம்ம முடிச்சிருக்கிறோம். அடுத்ததாக டைஜஷன். இப்போ வரைக்கும் ஆடியோ கிளியரா இருந்துச்சுங்களா? எதுவும் பிரேக் ஆச்சா? சரியா இருக்குங்கய்யா, கேக்குது, தெளிவா இருக்கு. ஓகேங்க. சரி, அடுத்தது டைஜஷன். இப்ப நம்ம டயட்லயே பார்த்தோம், பசிச்சு சாப்பிடணும். இன்னொன்னு, பசி எடுக்கிறப்ப சாப்பிடாம இருக்கக்கூடாது. பசி எடுக்கிறப்ப அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பழமாவது எடுத்துக்கணும். ஊற வச்ச வேர்க்கடலை வச்சுக்கலாம், நட்ஸ் வச்சுக்கலாம், இல்ல ஒரு வாழைப்பழமாவது அப்ப பசி எடுக்கிற டயத்துல எடுத்துறணும். இப்படி இருக்கிறப்பயே டைஜஷன் பவர் ஸ்ட்ராங்கா இருக்கும், நல்லா இருக்கும். இன்னும் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய வழிகள், உடம்புல வியாதி இருக்கு அப்படின்னா அப்ப நம்ம இப்ப சொல்ற விஷயங்களே சேர்த்து செய்யறப்ப டைஜஷன் பவர் ஸ்பீடா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நம்ம டாபிக் அப்படிதானே, அதிவிரைவாக எப்படி சரி பண்றது. அப்ப முதல்ல பேதி எடுத்துக்கணும். பேதி எடுத்து குடல் சுத்தி, வாயில இருந்து மலக்குடல் வரை சுத்தி செஞ்சுக்கணும். இப்ப இதுக்கு லகு சங்க பிரக்ஷாலனா அப்படின்ட்டு யோகால முறை இருக்கு. அந்த முறைப்படி நம்ம குடலின் கழிவுகளை, குடல்ல படிஞ்சிருக்கிற கழிவுகள், அதை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கலாம். லகு சங்க பிரக்ஷாலனா பண்றப்ப வாயில இருந்து மலக்குடல் வரைக்கும் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே கிளியர் ஆகும். இல்ல அப்படின்னா மருந்துகள் எடுத்து பேதி ஆக்கிக்கலாம். இது லகு சங்க பிரக்ஷாலனாவா இருந்தாலும், முருக்கன் விதை மாத்திரை இது போன்ற மருந்துகள் எடுத்து பேதி ஆனாலும், அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு முந்தின நாள் இரவு உணவு தேங்காய் பால், மொச்சப்பயிறு, வேக வச்ச மொச்சப்பயிறு, இது சாப்பிட்டு தேங்காய் பால் குடிச்சிடணும். இது சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அதை சாப்பிட்ட உடனே அது நம்ம வாயில இருந்து மலக்குடல் வரைக்கும் போய் அது மலமாக மாறி மலக்குடல்ல இருக்கும்ல, அப்ப அங்க வந்து நம்ம குடல்ல இருக்கிற புழுக்கள் எல்லாமே அது பிடிக்கும், அதை சாப்பிடுறதுக்காக வரும். நம்ம அடுத்த நாள் பேதி எடுத்துருவோம். அப்ப அந்த புழுக்களோட சேர்த்து கழிவுகள் எல்லாமே வெளியேறிடும். அப்ப அந்த ஐடியாக்காக தான் இரவு உணவு அப்படி எடுத்துக்க சொல்றோம். அடுத்த நாள் பேதி ஆகுது. பேதி பண்றது முருக்கன் வித மாத்திரை இல்ல லகு சங்க பிரக்ஷாலனா, இந்த முறையில பேதி ஈஸியா பண்ணிக்கலாம். பேதி எடுத்துட்டு அதுக்கு அடுத்து ஒரு நாள் கேப், அந்த ஒரு நாள் கேப்ல ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் ட்ரை ஃபாஸ்டிங் இருக்கணும். காலையில ஏஞ்சதுல இருந்து எதுவுமே எடுக்காம அடுத்து அந்த நாள் காலையில, அடுத்த நாள் காலையில இருக்கிற வரைக்கும், காலைல ஆகுற வரைக்கும் ட்ரை ஃபாஸ்டிங் எதுவுமே எடுக்காம இருக்கணும்.
எடுத்து அதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி குடிச்சிட்டு அடுத்து பழச்சாறு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உணவு எல்லாமே சாப்பிடலாம். அப்படி ஒரு முறை செஞ்சு பார்க்குறப்ப டைஜஷன் பவர் நல்ல இன்க்ரீஸ் ஆகும். பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இத ஃபீல் பண்ணுங்க. அடுத்தது வஜ்ர ஆசனம். எப்பயுமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வஜ்ராசனம் போட்டுக்கணும். வஜ்ராசனம் 10 நிமிஷம். வஜ்ராசனம் போட முடியல அப்படின்னா 2 கால நீட்டி பிராரம்பிக் ஸ்திதியில உட்கார்ந்துக்கலாம். இன்னும் கேஸ் இஷ்யூ, இன்டைஜஷன் இஷ்யூ எல்லாமே இருக்கு அப்படின்னா 1 வீக் சாப்பிட்டோனே வஜ்ராசனோட சேர்த்து வீரிய வஜ்ராசனம் அப்படியே டூ அண்ட் ஃப்ரோ மூமெண்ட், ரைட் லெஃப்ட் நாஸ்ட்ரில் க்ளோஸ் பண்ணி ரைட் நாஸ்ட்ரில்ல மட்டும் சுவாசத்தை போக விடணும். இப்போ ரைட்ல போச்சு அப்படின்னா நம்ம டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அப்படியே டூ அண்ட் ஃப்ரோ மூமெண்ட், அதுக்கு அடுத்தது அப்படியே சைடு வேஸ் மூமெண்ட் பண்ண அப்பயே இந்த உணவு சீக்கிரத்துல டைஜஸ்ட் ஆகி வயிற்றுல ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணி ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் ஆகுறப்ப அந்த இடத்துல ஜீரணம் சீக்கிரமா நடக்கும். இந்த கேஸ் இஷ்யூ எல்லாமே இருக்காது, ப்ளோட்டிங் இருக்காது, ஹெவினஸ் இருக்காது, வயிறு மந்தமா இருக்கிறது இருக்காது. 1 வீக்லயே இந்த டிஃபரன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். வெறுமனே இந்த வஜ்ராசன மெத்தட் மட்டும் வச்சு 3 மெத்தட் நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்தது டைஜஷன் இப்ப சரி பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம குடல்ல நல்ல நுண்ணுயிர்களை இன்க்ரீஸ் பண்ணணும். நல்ல நுண்ணுயிர்கள் இன்க்ரீஸ் பண்றதுன்றது நம்ம உடல் இருக்கு. நம்ம உடல்ல என்ன இருக்கு அப்படின்னா உடல் முழுக்க செல்களால் உண்டானது தான் உடல். செங்கலால் உண்டானது வீடு, செல்களால் உண்டானது நம்ம உடல். இந்த உடல் அப்படின்ற கட்டிடத்துல செல்களை விட அதிகமா இருக்கிறது நுண்ணுயிர்கள். நுண்ணுயிர்கள்ல நல்ல நுண்ணுயிர் இருக்கு, கெட்ட நுண்ணுயிர் இருக்கு. நம்ம நுண்ணுயிர் அப்படின்னாலே பொதுவா எல்லா இடத்துலயும் கெட்ட நுண்ணுயிரை தான் படத்துல எல்லாம் காட்டுவாங்க, பிக்சர்ல. கெட்ட நுண்ணுயிர் கையில ஃபுல்லா கெட்ட நுண்ணுயிர் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. சோப்பு போட்டோனே அந்த கெட்ட நுண்ணுயிர் எல்லாமே அழிஞ்சு போற மாதிரி. நம்ம கையில நல்ல நுண்ணுயிர்கள் நிறைய இருக்கு. அப்ப நம்ம அந்த கையால நம்ம சாப்பாடை தொட்டு பிசைஞ்சு சாப்பிடுறப்ப அந்த நல்ல நுண்ணுயிர் என்ன செய்யும் அப்படின்னா சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணிடும். கை தொடுறப்பயே அங்க டைஜஷன் நடக்க ஸ்டார்ட் ஆயிரும். கையில இருக்கிற நுண்ணுயிர் அதுக்குள்ள போயிடும். அப்ப அதுக்கு அடுத்து நம்ம சாப்பிடுறப்ப இன்னும் ஈஸியா டைஜஸ்ட் பண்ணி கொடுக்கும் நம்மளுடைய உடல். அதனாலதான் நம்மளுடைய உணவு எல்லாமே நம்ம கையில எடுத்துக்கிறோம், கையில எடுத்து சாப்பிடுறோம். ஆனா நமக்கு இது எல்லாமே நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தது. இப்ப இந்த கையில நம்ம சோப்பு போட்டுறோம் இல்ல சானிடைசர் யூஸ் பண்றோம் அப்படின்றப்ப கையில இருக்கிற கெட்ட நுண்ணுயிரும் அழியும், நல்ல நுண்ணுயிரும் அழியும். நமக்கு எப்பயுமே உடலுக்குள்ள கெட்ட நுண்ணுயிர் எப்ப அதிகமாகும் அப்படின்னா நல்ல நுண்ணுயிர்களுடைய அளவு குறையிறப்ப கெட்ட நுண்ணுயிரோடைய அளவு இன்க்ரீஸ் ஆகும். அப்ப நம்ம நல்ல நுண்ணுயிர்களை பெருக்கிட்டாலே கெட்ட நுண்ணுயிர் வராது. நம்ம எதை பயன்படுத்தினாலும் கெட்ட நுண்ணுயிர் அழியணும், நல்ல நுண்ணுயிரை பாதுகாத்து வைக்கணும். அது மாதிரி விஷயங்கள் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படின்றப்ப நம்ம நல்ல நுண்ணுயிரை பாதுகாக்கிறதுக்காக உடல்ல இருக்கிற பெரிய உறுப்பான நம்ம தோல், குளியல் பொடி மட்டும் யூஸ் பண்ணும். பற்களுக்கு பேஸ்ட் யூஸ் பண்ணா ஜெர்ம்ஸ் சாகும். மூலிகை பல்பொடி யூஸ் பண்ணா கடுக்கை ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, மஞ்சள்ல ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. நைட் என்ன செய்யலாம்? மஞ்சள், உப்பு, நல்லெண்ணெய் மூணையும் நல்லா கலந்துட்டா இதுதான் பேஸ்ட். இதுல ஃபிளேவர் வேணும் அப்படின்னா வீடியோ கட் ஆயிருக்குங்கய்யா, ஆடியோவும் கேட்கல. வெறும் பிக்சர் மட்டும்தான் இருக்குங்கய்யா.
மைக் மியூட்ல இருக்கு போல இருக்குங்கய்யா, சவுண்ட் வரல. ஐயா நெட் ப்ராப்ளம் போல இருக்கு, வெளியில போயிட்டு இருக்காங்க, மறுபடியும் வருவாங்க, வெயிட் பண்ணலாம். ஒன்றும் அவர் இணைப்புல இல்லைம்மா, அப்போ ஜாயின் பண்ணுவார் நினைக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே. வந்துட்டாங்க, கோஹோஸ்ட் கொடுங்க. வாழ்க வளமுடன். அப்படி எந்தெந்த மூலிகைகள் பல்பொடிக்கு உகந்ததா இருக்கோ, நடுவுல கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுங்க, அதை நம்ம பல்பொடியில பயன்படுத்திக்கணும். அதுக்கு அடுத்தது, அப்ப நம்ம உடல் அப்படின்றது செல்களை விட நுண்ணுயிர்கள் அதிகமா இருக்குன்னு பார்த்தோம். இப்ப இந்த நுண்ணுயிர்கள் நல்ல நுண்ணுயிரை இன்க்ரீஸ் பண்ணிட்டாலே கெட்ட நுண்ணுயிரால உள்ள வர முடியாது அப்படின்றதையும் சொன்னோம். தீயது செய்ய முடியாது. அப்ப நல்ல நுண்ணுயிர் அதுடைய வீடு அப்படின்னா அது எங்க? நல்ல நுண்ணுயிர் எல்லாமே இருக்கிற இடம், அதிகமா இருக்கிற இடம் நம்மளுடைய பெருங்குடல். நம்ம பெருங்குடலை சுத்தமா வச்சுக்கிட்டா பெருங்குடல்ல நல்ல நுண்ணுயிர் இருக்கும். பெருங்குடல்ல கழிவோட நம்ம போட்டோம் அப்படின்னா அதுல கெட்ட நுண்ணுயிர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்ப மலச்சிக்கல் இல்லாம பாத்துக்கணும். அதுக்கு அடுத்தது நல்ல நுண்ணுயிரை இன்க்ரீஸ் பண்றது அப்படின்றது ஃபைபர் அதிகமா இருக்கிற உணவுகள் எடுத்துக்கணும். இந்த ஃபைபர் தான் நுண்ணுயிர்களுடைய உணவு. அப்ப ஃபைபர் அப்படின்றப்ப நார்மலா இயற்கை கொடுத்த எல்லா விஷயங்கள் ஃபைபரோட தான் இருக்கும். ஒரு தேங்காய் சாப்பிடுறோம், ஃபைபர் இருக்கு. மனுஷன் தேங்காய மிக்சியில அரைச்சு பாலாக்கி எடுத்துக்கிறோம், அது நல்லதுதான். ஆனா ஃபைபர் இல்ல, அதுல ஃபைபர் குறைஞ்சிருச்சு. இப்ப அரிசி நம்ம பட்டை தீட்டாம இயற்கையா அப்படியே எடுத்துக்கிறப்ப அதுல ஃபைபர் இருக்கு. இப்ப பட்டை தீட்டி நம்ம எடுத்துக்கிறோம், அதுல ஃபைபர் குறையுது. இப்ப பெரிதாக நம்ம யோசிக்காம ஃபைபரை சேர்க்கணும் அப்படின்னு மட்டும் நம்ம கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கிறப்ப அப்ப காய்கறிகள் ஜாஸ்தி எடுத்துக்கணும். அகைன் நம்ம முன்னாடி சொன்ன அந்த டயட்டை ஃபாலோ பண்றப்ப ஃபைபர் கண்டென்ட் நமக்கு உள்ள ஜாஸ்தியா போகும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நல்ல நுண்ணுயிர் ஜாஸ்தி ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம், நல்ல நுண்ணுயிரை கெடுக்கிறது ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறது. ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறது கூட நம்ம இயற்கை சார்ந்த, இப்ப நம்ம கம்யூனிட்டியில இருக்கிறவங்க ஃபீவர் வந்தாலும் சரி, கோல்டு வந்தாலும் சரி, அவ்வளவு சீக்கிரத்துல ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறது கிடையாது. ஆனா இன்னொரு மிஸ்டேக் பண்றாங்க எல்லாருமே. என்ன மிஸ்டேக் அப்படின்னா, இப்ப ஒரு பேக்கரி ஐட்டம் இருக்கு, இல்ல ஒரு பிஸ்கெட் இருக்கு, இது சாதாரணமான விஷயமா தோணும். பேக்கடு ஃபுட்டு, ப்ராசஸ் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்றது மட்டும் மைண்ட்ல இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்போ ஒரு பிஸ்கெட் இருக்கு அப்படின்றப்ப அந்த பிஸ்கெட்டு கெட்டு போகாம இருக்கு பாருங்க. கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அதுல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சேர்ப்பாங்க. இப்ப ஜாம் இருக்கு, நம்மளுடைய மாருதி யூனிவர்சல் டீம்ல ஒரு மேடம் ஜாம் தயாரிக்கிறாங்க. ஒரு வாரம் தான் நல்லா இருக்கும். நாவல் பழத்துல ஜாம் செய்வாங்க. அதுக்கடுத்து நம்ம அத்தி பழத்துல சப்பாத்தி கல்லியில இதுல எல்லாத்துலயுமே ஜாம் செய்வாங்க. நம்ம சப்பாத்தில எல்லாத்துலயுமே வச்சு எடுத்துக்கலாம். இயற்கையா செய்வாங்க. ஒரு வாரம் கழிச்சு கெட்டு போயிடும். ஆனா வெளியே கிடைக்கிறது ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கறனால அது கெட்டு போகாது. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இயற்கையா செஞ்சது ஏன் கெட்டு போகுது அப்படின்னா, கெட்டு போறதுக்குரிய ரீசன் அதுல நுண்ணுயிர் வேலை செய்யுது. அப்ப அதனாலதான் கெட்டு போகுது. அடுத்தது இதுல ஏன் கெட்டு போல அப்படின்னா, நுண்ணுயிர் வேலை செய்ய விடாம ஒரு சில பொருட்கள் ஆட் பண்றாங்க. அப்ப நுண்ணுயிர்ல இந்த கான்செப்ட் ஏன் பேசுறேன் அப்படின்னா, அப்ப இந்த பிஸ்கெட் இதெல்லாமே எடுத்துக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா,
நுண்ணுயிரை வேலை செய்யாம வைக்கிறதுக்காக, நுண்ணுயிரை அழிக்காம, நுண்ணுயிர் உற்பத்தியை தடுக்கிறதுக்கான அந்த பொருட்கள், அந்த ப்ரிசர்வேட்டிவ் அந்த உணவில் இருக்கு. அதை நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கிறப்ப நம்ம உடலுக்குள்ள இருக்கிற நுண்ணுயிர் என்ன ஆகும்? அப்ப அது நம்மளுடைய நல்ல நுண்ணுயிரோடைய growth-ஐயே நல்லா கம்மி பண்ணிரும். அப்ப மேக்சிமம் ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்த உணவுகள் எதையுமே எடுக்கக்கூடாது. அப்ப அதை தவிர்த்துட்டு ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் ஜாஸ்தியா எடுத்துக்கணும். ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க்குடைய செய்முறை நம்ம தனியா வீடியோ ஒரு வகுப்பே அது ப்ரோபயாட்டிக் பத்தி பேசலாம். அவ்வளோ பெரிய டாபிக். ப்ரோபயாட்டிக் எப்படி செய்யணும்? ப்ரோபயாட்டிக் டாக்டர் அஜய் அப்படின்ட்டு யூடியூப்ல போட்டாலே வந்துடும். அந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் நம்ம எடுத்துக்கலாம். காலை உணவுக்கு அப்புறம் 50 ml, மதிய உணவுக்கு அப்புறம் 50 ml, இரவு உணவுக்கு அப்புறம் 50 ml. ப்ரோபயாட்டிக் எடுத்து அதோடைய ஃபீட்பேக்கே என்னுடைய வாட்ஸ்அப்ல நிறைய இருக்கு. நிறைய பேர் ஆடியோ அனுப்பிச்சிருக்காங்க எனக்கு. ப்ரோபயாட்டிக் எடுத்த உடனே எனர்ஜெட்டிக்கா இருக்கு, ப்ரோபயாட்டிக் எடுத்த உடனே ஃபீட்பேக்கு எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ ப்ரோபயாட்டிக் சீக்கிரமாக உடலை சரி பண்ணும். அடுத்தது உடல் பயிற்சி. உடல் பயிற்சி கண்டிப்பா எல்லாருமே செய்யணும். உடல் பயிற்சி அப்படின்றது பாரம்பரிய பயிற்சி. ஏதோ ஒண்ணு நம்ம யோகா, நம்மளுடைய பாரம்பரிய பயிற்சி. யோகா, களரி பயிற்று, மெய்யடக்கம் பயிற்சி, சிலம்ப பயிற்சி. சின்ன வயசுல இருக்காங்க அப்படின்னா சிலம்ப பயிற்சி. இந்த மாதிரி ஏதோ ஒரு பாரம்பரிய பயிற்சி பெஸ்ட். அதுக்கு அடுத்தது வெயில், விட்டமின் டி. இப்போ விட்டமின் டி சரியா இருக்கிறப்பதான் உடல்ல இருக்கிற எல்லா உடலுக்குள்ள நம்ம எந்த சத்துக்கள் கொடுத்தாலும் அது அப்சர்வ் ஆகணும், அது வேலை செய்யணும். அப்படின்னா விட்டமின் டி சரியா இருக்கிறப்பதான் அது அப்சர்வ் ஆகும், வேலையை செய்யும். விட்டமின் டி நம்ம சரியான அளவுல கொண்டு வராம எந்த சிகிச்சை செஞ்சாலுமே அது பெர்மனண்டா சரியாகாது, தற்காலிகமாக மட்டும்தான் சரியாகும். அப்ப விட்டமின் டி செக் பண்ணுங்க. கம்மியா இருந்தது அப்படின்னா வெயில்ல அதிகமா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வெயில்ல இருக்கிறது மட்டும் விட்டமின் டியை இன்க்ரீஸ் பண்ணாது. வெயில்ல இருக்கோம், காலையில 1/2 மணி நேரம், மாலையில 1/2 மணி நேரம் இளம் வெயில்ல இருக்கிறோம், விட்டமின் டி இன்க்ரீஸ் ஆயிருமா? இன்க்ரீஸ் ஆகாது. கிட்னி வேலை செய்யணும், ஜிங்க் வேணும், மெக்னீசியம் வேணும். அப்பதான் விட்டமின் டியும் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப அதுக்கு அந்த டயட். அப்ப இது எல்லாமே சேர்ந்து கிட்னி நல்லா வேலை செய்யணும்னா உடல் பயிற்சி செய்யணும். உடல்ல வேர்வையே சுரக்கல அப்படின்னா கிட்னி அவ்வளோ நல்லா வேலை செய்யாது. அப்ப அவ்வளோ நல்லா விட்டமின் டி ப்ரொடியூஸ் பண்ணாது, அவ்வளோ நல்லா ரத்தம் சுத்தமாகாது, வேலை செய்யும் உயிர் பிழைக்கிற அளவுக்கு. அப்ப உடல் பயிற்சி. அடுத்தது விட்டமின் டி அப்படின்ற வெயில். விட்டமின் டியை இன்னும் ஸ்பீடா இன்க்ரீஸ் பண்றதுக்கு பட்டன் மஷ்ரூம் வெயில்ல ஒரு 1/2 மணி நேரம் வச்சு அதுக்கப்புறம் சமைச்சு உணவுல சேர்த்துக்கலாம். இது எடுத்துக்கிறப்பையும் விட்டமின் டியை ஸ்பீடா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த 5 விஷயங்கள். இந்த 5ல கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா கேட்டுக்கலாங்க. இந்த 5ல் ஏதோ ஒண்ணு கிளாரிபிகேஷன் இருந்தது அப்படின்னா கேட்டுக்கலாம். அதான் ஃபர்ஸ்ட் சொன்னோம். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். நமக்கு இவ்வளவு நேரம் வேகமாக உடல்நிலையை ஆரோக்கியமாக்கும் வழிமுறைகள் என்ற தலைப்பிலே மிகச் சிறப்பாக தனது சிந்தனை உரை அருளிய டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். டாக்டர் அஜய் பிரகாஷ் அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் இந்த சிறந்த அர்ப்பணிப்பான சேவை வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் தன்னிகரில்லா தொண்டு சிறக்க இந்த பிரபஞ்சமும் பேராற்றலும் இறைநிலையும் குருவருளும் துணை நின்று வழி நடத்தட்டும். இந்த சிறப்பான சிந்தனை உரையை அருள்வதற்காக நமக்கு ஐயா அவர்களை மிக சிறப்பாக அவரை வழி நடத்தி சென்ற அனைத்து குரு மகான்களுக்கும் இந்த நேரத்திலே நாம் நன்றி சொல்வோம். நமக்கு இந்த பயிற்சியை அருளிய அவரும் ஒரு குரு மகானாக நின்று நாம் அவர்களை வாழ்த்துவோம். டாக்டர் அஜய் பிரகாஷ் அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. மிக சிறப்பாக
நம்முடைய உணவு முறையை நாம் எவ்வாறு வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது 5ஆக சொன்னாங்க. 1 டயட், பசி எடுத்துத்தான் சாப்பிட வேண்டும் என்பதையும், ஜீரணமான பின்னுதான் சாப்பிடணும் அதையும் சொல்லியிருக்காங்க. அது ஜீரணத்திற்கான நாம் எவ்வாறு அந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்பொழுது நீர் அருந்த வேண்டும், முதலில் காலையில் விழித்தெழுந்ததுமே நாம் உண்ணக்கூடிய உணவாக அந்த நீர் இருந்தாலே போறோம் அப்படின்றாங்க. ஸோ நீர் குறையும் போது டீஹைட்ரேஷன் வரக்கூடியன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யூரின் போனதுக்கு அப்புறமும் தண்ணி குடிக்கணும், மலம் கழித்த பின்பும் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடற்பயிற்சி முக்கியம் சொல்லியிருக்காங்க 3ஆவதாக. அடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் செய்யணும். அப்போ டைஜஷன் பவர் உங்களுக்கு அதிகமாகும்னு இருக்காங்க. கீரைகளை நீங்க எடுத்துக்கொள்ளணும். நிறைய பேரு ஒதுக்கக்கூடிய உணவாக கீரை இருக்கிறது. இனியாவது நீங்கள் ஒவ்வொரு முறையும் கீரையை தினம் ஒரு கீரையை நம்ம பயன்படுத்தணும். அது வேலைக்கு போறவங்களா இருந்தா கீரை சாதப்பொடியாக வைத்து விட்டும் போகலாம். அடுத்து ஒவ்வொரு இந்த ஜப்பான் மக்களுடைய ஆரோக்கியத்துக்கு சொன்னாங்க, இரவுல மைல்டா எடுக்கணும், கஞ்சி அல்லது சூப் மாதிரி எடுத்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்முடைய ஜீரணத்துக்கு குடல் சுத்தி முக்கியம். வஜ்ராசனம் போட்டாலும் சீக்கிரம் உங்களுக்கு ஜீரணமாக கூடியது. கேள்வி பதிலுக்கு வெயிட் பண்றாங்கம்மா. சரிங்க. நல்ல கடைசியா கூட கொடுக்கலாம். சரி, நல்ல நுண்ணுயிர் பெருக்கத்தை நாம பெருக்கணும். அதே மாதிரி விட்டமின் டி, உடற்பயிற்சி, இந்த 5மே ஐயா சொல்லியிருக்காங்க. இதை நீங்க அவசியம் செய்து அதனுடைய பலனை நீங்க அவருக்கு ஃபீட்பேக்கா கொடுக்கணும். ஐயா அவர்கள் நமக்கு ஒவ்வொரு மாதமும் தன்னுடைய சிந்தனை உரையை அருள உள்ளார்கள். அனிதாமா, நீங்க உங்களுடைய கேள்வியை தொடரலாம். வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பாக இருந்ததுங்க. இந்த 5மே இன்றைய தலைமுறைகளை அதை கேட்டு பின்பற்ற வேண்டும்ன்றது ரொம்ப அவசியமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எடுத்து சொல்லிங்க ஐயா. இப்போ என்னோட கேள்வி இரவில் வெறும் பழங்கள் மட்டுமே சாப்பிட்றோம் எங்கள் வீட்டில், அந்த சரியான உணவு ஆகுமா ஐயா? இரவு பழங்கள் மட்டும் எடுத்துக்கலாங்கம்மா. பசி இல்லை அப்படின்றப்ப பழங்கள் மட்டும் எடுத்துக்கலாம். பழங்கள் மட்டும் எடுக்கிறது அப்படின்றது காலையில பழங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டா பெஸ்ட். இரவு எடுக்கிறப்ப அது பழங்கள் அப்படின்றது தண்ணி தான் அது. அப்ப இரவு நம்ம ஆக ஆக தண்ணியுடைய அளவு கம்மி பண்ணோம் அப்படின்றதுக்காக அப்ப காலை நேரத்துல எடுத்துக்கிறது இரவு எடுக்கிறத விட பெஸ்ட்ன்னு சொல்றோம். அப்ப நமக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கு, சரியானதுக்கு அப்புறம் நமக்கு உடல்ல நீங்க எந்த டயட் ஃபாலோ பண்ணாலும் முன்னாடிக்கு இப்ப எனர்ஜி லெவல் எப்படி இருக்கு, ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பாருங்க. பழங்கள் மட்டுமே ஒருவேளை உணவா எடுத்துக்கிறப்ப நமக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா ஒரு சிலருக்கு செடென்டரி லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறவங்களுக்கு அதுவே பத்தும். அப்ப நம்மளே நம்ம உடலை பாக்குறப்ப முன்னாடிக்கு இப்ப பெட்டர்மெண்டா இருக்கு அப்படின்றப்ப அப்படியே அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. சித்ராமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க தமிழ் ஆனந்த யோகத்துக்கு நீங்க எங்களுக்கு சிறப்பா ஒரு நிகழ்ச்சி கொடுத்ததுக்கு ரொம்ப உங்களுக்கு முதற்கண் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நீங்க சொன்ன இந்த 5மே ரொம்ப இன்றைய சமுதாயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுதான். கடந்த 2 வருஷமா நான் உங்களோட பயணிச்சிட்டு இருக்கனால ஆல்மோஸ்ட் இதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேங்க ஐயா. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நான் காலை உணவாக பழங்கள் எடுத்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு 3:00 ஆகும்போது தலைவலி வருதுன்னு சொன்னதுனால தலைவலி வைக்க வருது. அப்போ 70% ஃபுட்டும் ஒரு அந்த ஃப்ரூட் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு 1/2 an hourக்கு அப்புறம் 30% பசி இருந்தா நான் ஃபுட் எடுத்துக்கிறேன். அது கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பழங்கள் மட்டும் எடுத்துக்கிறீங்களா? ஆமாங்க ஐயா. காலையில தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு ஒரு 8:30, 9 ஆகும்போது பழங்கள் 70% எடுத்துட்டு ஒரு 30% ஃபுட்டும் ஏதாவது எடுத்துக்க சொன்னாங்க. இல்லன்னா என்னன்னா ஆஃப்டர் மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். பழங்கள் எடுத்துட்டு திரும்ப பசி இருக்கப்ப அப்ப சாப்பாடு எடுத்துக்கலாம், சமைச்ச உணவை எடுத்துக்கலாம். அந்த பழங்கள் சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கேப்ப விட்டதுக்கு அப்புறம் ஃபுட் எடுத்துக்கலாங்களா, இல்ல உடனே எடுத்துக்கலாமா? உடனேவும் எடுத்துக்கலாம், கேப் விட்டும் எடுத்துக்கலாம். அது பசியை பொறுத்து. கேப் விடணும் அப்படின்னுலாம் தேவை கிடையாது. ஆனா பழங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா
பழங்களுடைய முழு சத்து கிடைக்கணும் அப்படின்னா பழங்கள் மட்டுமே ஒருவேளை உணவா எடுத்துக்கிறப்ப அந்த சத்து நல்லா அப்சர்வ் ஆகும். ஆனா பசி எடுக்கிறப்ப நம்ம எப்படி எடுத்துக்கிட்டாலும் அப்சர்ப்ஷன் நல்லா தான் இருக்கும். ஓகேங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்னைக்கு கூட நான் நீங்க சொன்னதுனால அந்த ஆல்ரெடி தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனால அந்த மஷ்ரூம் சமைக்கும் போது 1 hour வெயில்ல வச்சுதான் சமைச்சேன். எல்லாரும் கேட்டாங்க பக்கத்துல ஏன் அப்படி வைக்கிறீங்கன்னு. அஜய் பிரகாஷ் ஐயா சொல்லி கொடுத்துருக்காங்க. விட்டமின் டி அப்பதான் கிடைக்கும் அப்படிங்கிறது. நிறைய உங்களோட இது வந்து ஃபாலோ பண்றேங்க ஐயா. அந்த ப்ரோபயோட்டிக் ட்ரிங்கோட பெனிஃபிட் எக்கச்சக்கமா ஃபீட்பேக் வந்துட்டு இருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி வாழ்க அம்மா, வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அந்த ப்ரோபயோட்டிக் அதுல எல்லாருமே இப்போ நாங்க கலந்து அதனுடைய பலன் சரியா எங்களுக்கு வருது. அது ஃபீட்பேக் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என் அன்பர்களுக்கும் சொல்றேன். ப்ரோபயோட்டிக் அவங்களே தயார் பண்றதுக்கு ஐயா கொடுத்துருக்காங்க. அடுத்து காஞ்சனா அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த 5 விஷயம் சொன்னது இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய கேள்வி என்னன்னாக்கா, சிறுதானியங்களை நைட்ல எடுத்துக்கலாமா? இந்த வரகு, சாமை, குதிரைவாலி அந்த மாதிரி தானியங்களை கஞ்சி மாதிரி எடுத்துக்கலாமா வயசானவங்கங்கிறது என்னுடைய கேள்விங்க ஐயா. சரிங்க. சிறுதானியங்கள் இரவுல எடுத்துக்கலாங்கம்மா, மதியம் எடுத்துக்கலாம், காலையில 3 வேளையும் எடுத்துக்கலாம். ஏன் கேக்குறீங்க அப்படின்னா சிறுதானியம் டைஜஸ்ட் ஆகுமா, நார்மல் ரைஸோட கம்பேர் பண்றப்ப ஏதாவது தொந்தரவு ஏற்படுத்துமா அந்த கேள்விக்காக கேக்குறீங்க. சிறுதானியம் கஞ்சியை எடுத்துக்கலாம், எந்த தொந்தரவும் செய்யாது. அப்ப சிறுதானியம் ஃபர்ஸ்ட் இதுவரை எடுத்ததே இல்ல, முதல் வாட்டி எடுத்துக்கிறீங்கன்னா அளவு கம்மியா காலை நேரத்துல எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்து அது பழகுனதுக்கு அப்புறம் நைட் எடுத்துக்கலாம், எப்ப எடுத்துக்கிட்டாலும் அது எதுவும் செய்யாது. அது டைஜஸ்ட் பண்ணிடும். சீக்கிரமா சாப்பிட்டுடணும். அந்த சிறுதானியங்கள் கஞ்சியை வந்து சீக்கிரமா சாப்பிட்டுடணும். ஆமா, சிறுதானியமும் சரி, சாதாரணமா நம்ம உணவும் சரி, இரவு உணவு அப்படின்னாலே சீக்கிரமா எடுத்துடணும், அவ்வளவுதான். சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றி அம்மா. அடுத்து வாழ்க வளமுடன். ஐயா, அந்த சீக்கிரம்ன்றத ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, அப்போ அது மக்களுக்கு ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்க. சரிங்க. மேக்சிமம் நம்ம இரவு சூரியன் மறைறதுக்கு முன்னாடி எடுத்தா பெஸ்ட். இல்ல அப்படின்னா மேக்சிமம் ஒரு 7 மணிக்குள்ள எந்த அளவு சீக்கிரமா எடுத்துக்கிறோமோ அவ்வளவு நல்லது. அப்புறம் ஐயா, அந்த சிறுதானியங்கள் அட்ரஸ் எங்கேயோ இந்த சென்னையில இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது கொஞ்சம் அப்புறம் சேட்ல கொஞ்சம் போட்டு விடுங்க ஐயா. சரிங்க. ஆமா, நான் என்கிட்ட இருக்கு, நான் உங்களுக்கு சொல்றேன். தாம்பரம் பேபி ஸ்கூல்ல இருக்குமா. எவ்ரி சண்டே, ஃபர்ஸ்ட் வீக் சண்டே, எவ்ரி சண்டே காலையில போடுறாங்க. காலையில 9ல இருந்து 5 மணி வரைக்கும் நடக்குது. தாம்பரமாங்களாமா? தாம்பரம் பேபி ஸ்கூல்ல. சரிங்க, நன்றி. அடுத்து சாந்தி அம்மா. சரோஜா அம்மா, வாழ்க வளமுடன். சரோஜா அம்மா. ஒரு முறை டச் பண்ணிக்கோங்கம்மா, மைக் அன்மியூட் கொடுத்துருக்கேன். வாழ்க வளமுடன் ஐயா. பேசுங்க. உங்களோட இந்த இது வந்து ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. அப்புறங்கய்யா, நீங்க வந்து இந்த செகண்ட் டைஜஷன் பத்தி சொல்லியிருந்தீங்க. அதுல வந்து இந்த பேதி மாத்திரை சாப்பிடுறது சொல்லியிருந்தீங்கய்யா. அது எவ்வளவு இன்டர்வல்ல சாப்பிடணும் ஒண்ணு. சரி. அடுத்து முதல் நாள் நைட் வந்து வேக வச்ச மொச்சை பயிரும் தேங்காய் பால் எடுத்துக்க சொல்லியிருந்தீங்கய்யா. அதுல அளவு எதுவும் இருக்காங்கய்யா? சரிங்க, நான் சொல்றேன். பேதி எடுத்துக்கிறது 6 மாசம் ஒரு முறை எடுத்துக்கணும். மொச்சப்பயிறு, தேங்காய் பால் அதுக்கு அளவெல்லாம் கிடையாது. அது நம்ம உடல் எவ்வளவு கேக்குதோ அளவா ஈஸியா டைஜஸ்ட் ஆகுற மாதிரி அன்னைக்கு இரவு மட்டும் கொஞ்சமா எடுத்துக்கிட்டாலே போதும். அது இவ்வளவு அளவுன்னு கிடையாது. வயசுக்கு ஏத்த மாதிரி, நம்ம பசிக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கலாம். அது மட்டும் எடுத்துக்கணும். அதுக்கு முந்தின நாள் இரவு, அவ்வளவுதாங்க. முதல் நாள் இரவுன்றது 7 மணிக்கு முன்னாடி எடுத்துக்கணும். ஆமா. சரிங்க. அதாங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மேடம், இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? முகிலன், வாழ்க வளமுடன். இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க மேடம்? 2 பேர் தாங்க இருக்காங்க. இன்னும் முகிலனோட சேர்த்து 3 பேர். ஓகே. விரைவில் தெளிவாக கேள்வி மட்டும் சீக்கிரமா கேளுங்க. ஐயா வேற வேலையா இருக்காங்க. முகிலன் ஐயா, உங்களது மைக் அன்மியூட் பண்ணிக்கோங்க.
ஒரு ஐயா தடவை டச் பண்ணி. ஐயா வணக்கம். வணக்கம்மா. ஐயா எனக்கு வந்து இந்த சின்ன வயசுல இருந்து மூளைக்காய்ச்சல் வந்ததுல இருந்து எனக்கு மாலைக்கண் நோய் இருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கு என்ன பண்றதுங்க ஐயா? சரி, ஓகேங்க. எத்தனை வருஷமா இருக்கு? ஐயா சின்ன வயசு 4 வயசுல எனக்கு மூளைக்காய்ச்சல் வந்து நரம்பு கண்ணுல இருக்கிற வேற எதுவும் தொந்தரவு நரம்பு இருக்குங்களா? தூர பார்வை தெரியாதுங்க ஐயா. சரி, ஓகேங்க. சரிங்க தூரத்துல சார். இருக்கிற பொடி எழுத்துலாம் தெரியாது. 10 அடியில இருக்கிற பொடி எழுத்துலாம் தெரியாது. சரி, சரிங்க. நீங்க எனக்கு அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃபோன் கன்சல்டேஷன் வேணும்ட்டு. நான் அடுத்த டேட்டு டைம் அனுப்புறேன். அதில் ஏதாவது டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஐயா கன்சல்ட் பண்ணுங்க. உங்களுடைய எண் சாட்ல போடலாமாங்கய்யா? ஷேர் பண்ணலாங்க. சரி. ஐயா எப்போ போஸ்டர்லயே இருப்பாங்க? இருக்குமா? வாட்ஸ்அப்ல போஸ்டர்ல முகில இருக்கு. நீங்க முதல்ல வாட்ஸ்அப்ல. முகிலனுக்கு நான் தனியா காண்டாக்ட் பண்ணி ஐயாவை எப்படி காண்டாக்ட் பண்ண சொல்றேன். நான் நேர்ல கூட சரி. போய் கன்சல்ட் பண்ணிக்கலாம். அன்பர்கள் என்னன்னா அவங்க வகுப்புல இருப்பாங்க ஐயா. நீங்க அதனால முதல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிடுங்க. அதுக்கப்புறம் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்க மேடம். நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக சாந்தி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. இந்த பேதி சொன்னீங்களையா, அது மொச்சக்கட்டையும் தேங்காய் பாலும் முத நாள் சாப்பிட்றோம். மறுநாள் காலையில அதுவா பேதி ஆயிருமா? வேற எதுவும் சாப்பிடணுமாங்க ஐயா? மாத்திரை எதுவும் இல்லையா? பேதி அதான் சொன்னேன், லகு சங்க பிரக்ஷால்னா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பேதிக்கு மருந்துகள் ஏதோ ஒண்ணு எடுத்துக்கணும். அம்மா வந்து முருக்கன் வித மாத்திரை கொடுப்போம், அது பேதி எடுத்துக்கலாம். சரிங்க. அப்புறம் லகு இன்னும் சங்க பிரக்ஷால்னா நம்ம எப்படி பண்றதுன்றது வீடியோ நம்ம யூடியூப் சேனல்லயும் இருக்கு. அது போய் சரிங்க, பண்ணிக்கலாம். பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து இப்ப நம்ம பொதுவா லேடிஸ் வந்து வீட்ல வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டயர்ட் ஆகுது. அதாவது சடனா டயர்ட் ஆகுது. அது சடனா அப்பங்கிறப்ப உடனே கொஞ்சம் ரிலீஃப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மனசு தோணுது. ரெஸ்ட் எடுக்க நேரம் இல்ல. மனசு தோணுது வந்து கொஞ்சம் தெம்பா, அது எப்படி சொல்றது, கொஞ்சம் உடனேயே அந்த டயர்ட்ல இருந்து ரிலீஃப் ஆகணும்னா எந்த மாதிரி உணவு எடுத்துக்கலாம்? அப்படி இல்லைன்னு சொன்னா ஏதாவது மூச்சு மாதிரி எதுவும் பண்ணலாமாங்கய்யா? மூச்சு பயிற்சி மாதிரி. டயர்ட் ஆகுது அப்படின்னா அப்போ ஓய்வு எடுத்துடணும்மா. இதுதான் நேச்சர். இதுதான். அந்த ஓகே. டயத்துல நம்ம ஏதோ காஃபி டீ எடுத்து ஸ்டிமுலேட் பண்ணி இல்ல வேற ஏதாவது எடுத்து வேலை செஞ்சோம் அப்படின்னா இன்னும் உடம்பு பாதிக்கும். அதனால டயர்ட் ஆகுதுன்றப்ப ரெஸ்ட் எடுத்துக்கணும். திரும்ப டயர்ட் ஆகாம ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு இந்த 5 விஷயம் ஃபாலோ பண்ணிட்டா கரெக்டா இருக்கும். ஓகேங்க, ஓகேங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க. நீங்க இந்த தமிழ் ஆனந்த யோகத்துக்கு வந்ததுக்கு மிக மிக ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. இன்னும் அன்பர்கள் கைகளை உயர்த்த வேண்டாம். அடுத்ததாக ஜியோமி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா வஜ்ராசனம் போட சொன்னீங்க இல்லைங்களா, ஆஃப்டர் ஃபுட். ஆமாங்க. அதை போட்ட பிறகு அதை போட முடியாதவங்க என்னங்க ஐயா செய்யுது? வஜ்ராசனம் போட முடியாதவங்க பிராரம்பிக் ஸ்திதி அப்படின்ற நிலையில உட்காந்துக்கலாம். கால் நீட்டி உட்கார்றது, முதுகு தண்டு நேரம் வச்சு உட்கார்றது பிராரம்பிக் ஸ்திதி. அப்படி பண்ணிட்டா வஜ்ராசனத்துடைய பலன்ல 3/4 பலன் கிடைக்கும். வஜ்ராசனம் போட்டுட்டு அசைவு கொடுத்தீங்க இல்லைங்களா? ஆமா. ஃப்ரண்ட் பேக் எப்படிங்க ஐயா? முன்பக்கம் டூ அண்ட் ஃப்ரோ மூமெண்ட், முன்னாடி பின்னாடி லேசா முன்னாடி பின்னாடி மூமெண்ட் கொடுக்கணும். அப்ப வயிற்றுல வந்து ரத்த ஓட்டத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம வஜ்ராசனத்துல இருந்து அது போல செய்யணுங்களா ஐயா? வஜ்ராசனம் போட்டு அது போல செய்யணும். ஓகேங்க. இப்போ ட்ரை ஃபாஸ்டிங் சொன்னீங்க இல்லைங்களா, அது எப்படிங்க ஐயா? நெக்ஸ்ட் தண்ணி குடிக்கலாங்களா அன்னைக்கு? ட்ரை ஃபாஸ்டிங்னா தண்ணியும் குடிக்கக்கூடாது. தண்ணியும் குடிக்காம அந்த 24 ஹவர்ஸ் இருக்கணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கெட்ட நீர் இருக்காது. குடல்ல இருக்கிற புழு எல்லாமே அந்த நிலையில இறந்திருக்கும். உடம்பே வேற மாதிரி இருக்கும். மைண்டு வேற லெவல்ல இருக்கும். ட்ரை தான் இருக்கணும். அதுக்கு அடுத்த நாள் வந்து என்ன சாப்பிடலாங்க ஐயா? அதுக்கு அடுத்த நாள் நான் வீடியோலயே சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் தண்ணி குடிக்கணும், அதுக்கப்புறம் பழச்சாறு எடுக்கணும், அடுத்து கஞ்சி எடுக்கணும், அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்.
ஓகேங்க ஐயா. தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி அம்மா. கீதா தேவி அம்மா பேசலாம். கோஹோஸ்ட்ல இருக்கீங்க, பேசலாமா? நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப நன்றி. என்னோட பொண்ணு வந்து 14 வயசு ஐயா. சரிங்க. ஒயிட் ஹேர் இருக்கு ஐயா. இப்போ அவங்களுக்கு லாஸ்ட் 1 இயரா லைட்டா ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலா வந்து இப்போ சரி. வந்து ரொம்ப அதிகமா ஆயிடுச்சு. ஒரு 30% ஆயிடுச்சு இப்போ. அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு? இது நம்ம ஒரு சில டெஃபிஷியன்சி இருக்கான்னு பார்க்கணும். இந்த 5 விஷயங்கள் இதை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. ஃபாலோ பண்றப்பே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அந்த சொல்லுங்க. ஒயிட் ஹேர் இருக்கிறது திரும்ப ரிவர்ஸ் பண்றதுன்றது வெள்ளை கரிசலாங்கண்ணி சாறு. அதை வந்து டெய்லி அப்ளை பண்ணும், ஸ்கேல்ப்ல மசாஜ் பண்ணும். மற்றபடி எனக்கு Okay. வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதுக்கு யாரு கரெக்ட் பண்றா இயற்கை முறையிலன்றதும் நான் பார்த்து உங்களுக்கு கான்டாக்டை ரெஃபர் பண்றேன். சரிங்க சரிங்க. ஓகே. பட் எனக்கும் இருந்துச்சு அந்த வயசுல 8th 9th படிச்சு எனக்கும் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்புறம் +2 முடிச்சிட்ட உடனே சரியாச்சு. ஆக்சுவலா எனக்கு ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு எனக்கு. ஓகே ஓகே. ஜெனடிக் ப்ராப்ளமா இருக்குமா நான் யோசிச்சேன். ஜெனட்டிக்கா இருக்கும். அது லைஃப் ஸ்டைல் சரி பண்ணிட்டா இப்போ உங்களுக்கு ஹோமியோபதி எடுத்தப்ப சரியாயிருக்கு இல்லையா? ஆமாங்க ஐயா. அது மாதிரி சரி பண்ணிக்கலாம். ஜெனட்டிக்கா இருக்கிற எல்லாமே நம்ம லைஃப் ஸ்டைல் சரி பண்றப்ப, லைஃப் ஸ்டைல் சரியா இல்லாம இருக்கிறப்பதான் அந்த வியாதியோடைய ஜீன் ஆக்டிவேட் ஆகும். ரெசசிவா இருக்கிறது டாமினேட் ஆகும். 2 விதமா இருக்கும். இப்ப டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா ஜெனட்டிக்கா வந்தாலும் அது வந்து ரெசசிவா இருக்கும். லைஃப் ஸ்டைல் சரியில்லாம இருக்கிறப்ப அது ஆக்டிவேட் ஆகும், டாமினேட் ஆகும். அதனால லைஃப் ஸ்டைல்ல இருந்தாலும் ஜெனட்டிக்கா இருந்தாலும் அதை சரி பண்ண முடியும். சரிங்க. நன்றி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக நதியா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். என்னன்னா என் பொண்ணுக்கு வந்து 11 இயர்ஸ் ஆகுது, எனக்கு 35 இயர்ஸ் ஆகுது. என்னன்னா 2 பேருக்குமே தைராய்டு இருக்கு அப்படின்னாங்க. ஸோ வெயிட் வந்து கெயின் ஆயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தைராய்டு இருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் நீடில் போட்டு நார்மல் ஆயிடுச்சுன்னாங்க. ஆனா அந்த வெயிட் மட்டும் எங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகவே இல்லையா. நான் 70ல இருக்கேன், அவன் வந்துட்டு 55ல இருக்கா. என்னன்னா வீட்டுல வந்துட்டு ஒரு 1 month பிஃபோர் ஐயா. TSH எவ்வளவு இருந்துச்சுங்களா? இல்லையா, தைராய்டு ப்ரொஃபைல் எவ்வளவு இருந்துச்சு? TSH அது வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதிகமா இருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் நார்மல்ல தான் இருக்கு அப்படின்னாங்க ஐயா. அது 1 month பிஃபோர் அது எடுத்தது. அதுக்கப்புறம் நார்மல் தான். ஆனா வீட்டுல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குதிரைவாளி, திணை, பயிறு, முளைக்கட்டிய பயிறு இந்த மாதிரி இது மட்டும்தான் யூஸ் பண்றோம். வீக்லி ஒரு 3-4 days மட்டும் தான் ரைஸ் எடுத்துப்போம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நைட்டு மோஸ்ட்லி வந்துட்டு இதுதான். ஆனாலும் வந்துட்டு எனக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகல. ஆனா தைராய்டு கியூர் ஆயிடுச்சு. இதுக்கு என்னங்க பண்ணலாம்? ஓகே, நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல ஃபோன் கன்சல்டேஷன் வேணும்னு போடுங்க. நான் அடுத்த டேட் டைம் கொடுக்குறேன். அதுல ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. நன்றி. ஓகே, நன்றிம்மா. அடுத்ததாக கேம்பிரிட்ஜ் வேதாத்ரி அவர்கள். என் பேர் ஜானகிமா, மதுரை ஞானக்குடியில் ஆசிரியராக இருக்கேன். ஐயாவோட கேட்டு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. கஷ்டம் அட்டம் பண்ணுறேன், ஆனந்த யோகத்துக்கு தான் இருக்கேன். எப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து சுகர் வந்து 300 இருந்தது. டெய்லி வந்து இயற்கை வாழ்வில் தான் போய் ஒரு 5 days தென்காசிக்கு அங்கே ஒரு வாரம் தங்கியிருந்து இயற்கை இதை எடுத்துக்கிட்டு சிவசைலத்தில் பண்ணிட்டு வந்தேன். இப்போ டெய்லி காலையில் தேங்காய், வாழைப்பழம் அல்லது பப்பாளி இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸோட மட்டும்தான் காலை உணவு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 3 months 4 months எடுத்துக்கிட்டு இருக்கேன். மதியம் வந்து பசிக்கும் போது 12 to 1 மணிக்கு பசிக்கும், அப்போ சாப்பிடுவேன். ஒரு கப்பு சாதம்னா 2 கப்பு காய்கறி தான் சாப்பிடுவேன். நைட்டு வந்து 7 மணி 7 to 8க்குள்ள ஒரே ஒரு தோசையோ ஏதோ வீட்டில் என்ன இருக்கோ சாப்பிட்டு இருக்கேன். ஒரு பழம் ஒன்று சாப்பிடுவேன் பண்ணுற மாதிரி. ஆனால் சுகர் லெவல் வந்து மெடிசன் எடுத்தா குறையுது, மெடிசன் எடுக்கலைன்னா கூடுற மாதிரியே இருக்குது. கரெக்டாக அது எடுக்காம எடுக்கிறதுக்கு என்ன வழி பண்ணலாம்? இவ்வளவு நாளும் எடுக்காமலே தான் இருந்தேன். அது குறையுது, என்ன பண்ணலாம்? ஒண்ணும் இந்த மொச்சப்பயிறு தேங்காய் பழம் சாப்பிட்றது வந்து வாரம் எடுக்கணுமா, ஒரு டே எடுத்தா போதுமா? ஒரு கேள்வி. அப்புறம் இன்னொன்று வந்து இந்த எச்சில் வந்து கூடவே மாட்டேன், அழிச்சிட்டு. அது என்ன காரணம்னு தெரியல. டாக்டருக்கு எல்லாம் பார்த்துட்டாங்க. அது உங்ககிட்ட கேட்கணும். ஒன்றுதலாகவே இருந்து
சரி, ஓகே. சரிங்கம்மா. இந்த மொச்சப்பயிறு தேங்காய் பால் எடுத்து பேதி ஆக்குறதுன்றது 6 மாசம் ஒரு வாட்டி, 6 மாசம் ஒரு வாட்டி இதை செஞ்சா போதும். பேதி ஆகுறது, இந்த கிளென்சிங் ப்ராசஸ். அதுக்கடுத்து டயபெட்டிஸ் நம்ம தொடர்ச்சியா சரி பண்ணிட்டு இருக்கோம். இன்சுலின் எடுக்கிறவங்களுக்கு இன்சுலின் ஸ்டாப் பண்ணி மெடிசன் மட்டும் எடுக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ டயபெட்டிஸ் இப்போ நீங்க நான் இன்சுலின் டிபெண்ட் தான். அதனால வந்து இது லைஃப் ஸ்டைல் சரி பண்றப்ப ஈஸியா அதுல இருந்து வெளியே வர முடியும், மருந்துகள்ல இருந்து வெளியே வர முடியும். நம்ம டயாகேர் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம், அது தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். டயபெட்டிஸ் பத்திய முழு வீடியோ என்னென்ன செய்யணும் அப்படின்றது எல்லாமே பேசி நம்ம யூடியூப்ல வீடியோ இருக்கு, அந்த வீடியோ பாருங்க. அதுலயும் ஏதாவது கேள்வி சந்தேகம் இருந்தது அப்படின்னா ஃபோன் கன்சல்டேஷன் வேணும்ட்டு எனக்கு வாட்ஸ்அப் நம்பர்ல போடுங்க, நான் அடுத்த டேட் டைம் கொடுக்குறேன், ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். டாக்டர் விஜய் அப்படின்னு போட்டா டயபெட்டிக் எப்படி போட்டு டாக்டர் அஜய் பிரகாஷ் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு போடுங்க, அந்த டாபிக் அதுல வந்துடும். டயாபெட்டிஸ் மெலிட்டஸ், MELLITUS. வரல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் அந்த வீடியோ தேடி உங்களுக்கு போடுறேன். வாட்ஸ்அப் நம்பர் 96 777 84 174. நன்றி. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரம் அன்பர்களின் கேள்விகளுக்கு சிறந்த பதில் அளித்த அஜய்குமார் ஐயா அவர்களை மீண்டும் வாழ்த்துவோம். டாக்டர் அஜய் பிரகாஷ் அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.